ஹலோ, குட் ஈவினிங் எவ்ரிவன். எல்லாருக்கும் வாய்ஸ், ஆடியோ கிளியரா இருக்கான்னு மட்டும் கொஞ்சம் சொல்லிடுங்க. ஸோ உங்களுக்கு queries ஏதாவது இருக்கு செஷன்ல அப்படின்னா, நீங்க வந்து இன்பாக்ஸ் மெசேஜஸ்ல உங்களுடைய டவுட்ஸ போஸ்ட் பண்ணுங்க. மேம் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. அதுக்கான கைடன்ஸ் உங்களுக்கு குடுப்பாங்க. ஓகே, ஐ திங்க் we can start the session. Let's welcome our beloved Ma'am Soundarya. She got IRS in this batch, 2025 batch. அவங்க யூபிஎஸ்சி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது she have given 5 attempts, 3 mains and 1 interview. அவங்களுடைய ஆப்ஷனல் பார்த்தோம் அப்படின்னா ஜியாகிரபி ஆப்ஷனல். ஸோ ஜியாகிரபி ரிலேட்டட் ஆப்ஷனல் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க எண்ட் ஆஃப் த செஷன் அவங்க கூட கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ அவங்க டிஎன்பிசி குரூப் 2A ல 2024ல செலக்ட் ஆகி சீனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐபி எக்ஸாம் ஏசிஐஓல இன்டர்வியூ ஸ்டேஜ் வரைக்கும் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் சௌந்தர்யா மேம். அண்ட் ஷி ஹஸ் காட் IRS சர்வீஸ் திஸ் இயர். வெல்கம் மேம். Thank you for the introduction to Abhirami ma'am. I am very happy to take this session on behalf of Success IAS Academy. So first I'll share my agenda for this particular session. So first we are going to see about prelims and mains. So interview பத்தி இந்த செஷன்ல பெருசா டிஸ்கஸ் பண்ண போறது இல்ல. ப்ரிலிம்ஸ் பத்தி பார்க்கலாம், அதுக்கப்புறம் மெயின்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஜஸ்ட் ஒரு கைடன்ஸ் மாதிரி உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணுறது வந்துட்டு ஐ திங்க் யூ வில் ஹாவ் அ பெட்டர் நாலேஜ் ஆன் ஹவு த ப்ரிலிம்ஸ் பேப்பர் அதோட டிசைன் எப்படி இருக்கு, மெயின்ஸ் பேப்பரோட டிசைன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுன்றதுல அசியூம் பண்ணி ஐ எம் ஸ்டார்டிங் த செஷன். ஆல் ரைட், ஃபார் ப்ரிலிம்ஸ். ஸோ ப்ரிலிம்ஸில் ஜிஎஸ் பேப்பர் எடுத்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம ப்ரிப்ரேஷனில் என்ன பண்ணோம்னா வி ஹாவ் டு ப்ரையாரிட்டைஸ் த சப்ஜெக்ட்ஸ். இப்போ வந்து வி நீட் டு நோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்குறாங்க, ஆவரேஜாக எவ்வளோ கொஷின்ஸ் ஈச் இயர் வருது அப்படின்ற ஐடியா நமக்கு இருக்கணும். இப்போ வந்து பாலிட்டின்னு பார்த்தோம்னா ஆவரேஜாக 13லேருந்து 17 கொஷின்ஸ் வருது. இது வந்து கொஞ்சம் ஹையர் ஹேண்டிலையும் போகலாம், பட் 13 கொஷின்ஸுக்கு கீழே எல்லா வருஷமும் போகிறது இல்லை. ஸோ பாலிட்டி வந்து ஒரு லோ ஹேங்கிங் ஃப்ரூட் நமக்கு, பிகாஸ் ரொம்ப ஸ்டாட்டிக்கான கொஷின்ஸுமே பாலிட்டியிலேருந்து வருது. ஸோ இஃப் வி அஸ்யூம் தட் 17 கொஷின்ஸ் கேட்குறாங்க, வந்து ஒரு 4-5 கொஷின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் மிச்சம் எல்லாம் பார்த்தோம்னாலுமே ரொம்ப ஸ்டாட்டிக்கான ஏரியாஸ்லேருந்து வரப்போகுது. அந்த ஸ்டாட்டிக்கான ஏரியாஸ்லையுமே நம்ம யூபிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே கம்மியான டாபிக்ஸ்ல இருந்து தான், அதுவும் எல்லா வருஷமுமே அதே டாபிக்ஸ்ல இருந்து தான் கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆக போகுது. ஸோ நம்மளோட பாலிட்டி பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்ல போய் எந்தெந்த டாபிக்ஸ் எல்லாம் ரிப்பீட் ஆகுதுன்னு நம்ம பார்க்க போறோம், அந்தந்த டாபிக்ஸை போய் படிக்க போறோம், அதை மட்டுமே அதிக டைம் ரிவிஷன் பண்ண போறோம். மிச்சம் என்டையர் லக்ஷ்மிகாந்தே உட்கார்ந்து நம்ம ரிவைஸ் பண்ணாம ரிப்பீட்டட் டாபிக்ஸை வந்து ரிவைஸ் பண்ணிட்டு மற்ற டாபிக்ஸ் எல்லாமே ஒரு கிளான்ஸ் போக போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், பிரசிடென்ட், பார்லிமெண்ட்ல ஸ்பெசிஃபிக்காக பார்த்தா லோக்சபா, ஸ்பீக்கர், அப்புறம் பில்ஸ்ல மணி பில், ஃபைனான்ஸ் பில். ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப ரிப்பீட்டடான டாபிக்ஸாக இருக்க போகுது. அப்போ இதை வந்து நம்ம ரெப்பிட்டேட்டிவாக பார்க்க போகிறோம். இது ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் லாஸ்ட் 10 இயர்ஸ்ல என்ன இருக்குதோ இது எல்லாத்தையுமே நம்ம சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ சப்ஜெக்ட் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதுல நம்ம படிக்க போகிறதுல பாலிட்டி வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக இருக்கணும். ரெண்டாவது பார்த்தோம்னா எக்கனாமிலையுமே வந்து டீசெண்டாக ஒரு 10லேருந்து 17 கொஷின்ஸ் லாஸ்ட் 5 இயர்ஸ் பார்க்கும்போது இதுதான் ஆவரேஜ் ரேஞ்சாக இருக்குது. ஸோ இதுலேயுமே சில டாபிக்ஸ் தான் ரொம்ப கண்டினியூஸாக ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து நம்ம ஸ்டாட்டிக் போர்ஷன்ஸும் இருக்கும், அதே அளவுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் போர்ஷன்ஸுமே எக்கனாமியில் ஜாஸ்தியாக இருக்க போகுது. பட் இந்த ஸ்டாட்டிக் போர்ஷன்ஸை ஈஸியாக நம்ம அட்டென்ட் பண்ண முடியும். ரொம்ப இப்போ வந்து இன்ஃப்ளேஷன் டாப்பிக்காக இருக்கட்டும், இல்லாட்டி இன்ட்ரெஸ்ட் ரேட், இன்ஃப்ளேஷனையும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் லிங்க் பண்ணி கொஷின்ஸ் கேட்குறாங்க, இல்லாட்டி பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர்லேருந்து கொஷின்ஸ் வரப்போகுது,
இல்லாட்டி ஃபைனான்சியல் செக்டர் இருந்து கொஸ்டின்ஸ் வரப்போகுது. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் லாஸ்ட் 10 இயர்ஸோட கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே அட்டென்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் மாதிரி தான் எக்கனாமில ரிப்பீட் ஆகுது, ஸ்டாட்டிக் பார்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு 10 கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னா ஒரு 5 கொஸ்டின்ஸ் நம்மளால ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியுது. மிச்ச 5 கொஸ்டின்ஸ் வந்துட்டு நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் யூஸ் பண்ணி நம்ம அந்த 5 கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம there are certain other tips and techniques which I will be sharing at the later part of this session. அதை பத்தி நான் அப்புறமா சொல்றேன். பட் இதுலயுமே எக்கனாமிலயும் ஒரு மேஜர் சங்க் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஈஸியா அட்டென்ட் பண்ண முடியும்ன்றது தான் நான் சொல்றேன். அப்புறம் அடுத்த ஒரு நம்ம அதிகமா எம்பசிஸ் பண்ண வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னா ஜியோகிராஃபி. பிகாஸ் லாஸ்ட் இயர் வந்துட்டு ஒரு 20 கொஸ்டின்ஸ் கிட்ட நம்ம வந்து ஜியோகிராஃபின்னு செக்ரிகேட் பண்ண முடியும். இட் கேன் ஹாவ் ஓவர்லாப் வித் என்விரான்மெண்ட் ஆஸ் வெல். பட் அப்படி இருந்துமே ஜியோகிராஃபில இருந்து வர கொஸ்டின்ஸ் வந்து எல்லா வருஷமுமே இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு லாஸ்ட் 5 இயர்ஸ் ட்ரெண்ட் பார்க்கும்போது. அப்போ ஒன்னு மேப் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமா இருக்கலாம், லைக் இன் 2024 பேப்பர். பட் 2025 பேப்பர் பார்க்கும்போது மேப் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து அவ்வளவா இல்லை. பட் ரொம்ப ரொம்ப பேசிக்கா என்சிஆர்டி பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப அதிகமாச்சு. அதுவும் இல்லாம நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுறதையுமே நம்ம பார்த்தோம், லைக் ஐசோதர்ம்ஸ் அந்த மாதிரி கொஸ்டின்ஸா இருக்கட்டும். அப்புறம் சி அண்ட் லேண்ட் அண்ட் வாட்டரோட டெம்பரேச்சர் யூஸ் பண்ணி அந்த ரிலேட்டடான கொஸ்டின்ஸா இருக்கட்டும். ஸோ கொஸ்டினோட ரெப்பிட்டேஷனுமே ஜியோகிராஃபில இருந்துச்சு. அதுவும் இல்லாம ரொம்ப பேசிக்கான என்சிஆர்டி பேஸ் கொஸ்டின்ஸுமே ஜியோகிராஃபில லாஸ்ட் இயர் அதிகமா கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஜியோகிராஃபியோட கொஸ்டின்ஸ் ஓவரால் ரேஞ்ச் பார்க்கும்போது எல்லா வருஷமும் இப்போ இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ்ல பார்க்கும்போது ஜியோகிராஃபியோட வெயிட்டேஜ் வந்து அதிகமா இருக்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம சப்ஜெக்ட் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி படிக்கும்போது பாலிட்டி, எக்கனாமி, ஜியோகிராஃபி வந்துட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா இருக்கணும். இதுல வந்துட்டு நம்ம அதிகமா ரிவிஷன் பண்ண போறோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ண போறோம். அதுக்கப்புறமா பார்த்தோம்னா we can have this history ஒரு சைடு இருக்கு, அப்புறம் என்விரான்மெண்ட் ஒரு சைடு இருக்கு. ஹிஸ்டரி பார்த்தா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் பார்த்தோம்னா மாடர்ன் இந்தியாவில் வந்துட்டு ஒரு 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்புறம் ஏன்ஷியன், மெடிவல், ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இதெல்லாம் சேர்த்து பார்த்தோம்னாலே ஒரு 4 கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ மொத்தமாவே 8 கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. பட் நம்ம படிக்க வேண்டிய கண்டென்ட் வந்துட்டு இது எல்லாத்துக்கும் சேர்த்து பார்த்தா ரொம்பவே ஜாஸ்தி. பட் என்விரான்மெண்ட் மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் பார்க்கும்போது அதோட கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே, இப்போ ஒரு 10 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அதுல ஒரு 5-6 கொஸ்டின்ஸ் அந்த கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு நம்மளால அட்டென்ட் பண்ணிட முடியுது. மிச்சம் இருக்க கொஸ்டின்ஸ் தான் வந்து ரொம்ப ஹாஃபஸார்டான கொஸ்டின்ஸா சில அனிமல்ஸ் வச்சு இல்லாட்டி ஸ்பீஷீஸ் வச்சு அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க என்விரான்மெண்ட்ல. ஸோ என்விரான்மெண்ட்டையும் நம்ம ஒரு 4th சப்ஜெக்டா ப்ரையாரிட்டைஸ் பண்ணி படிக்கலாம். ஆர்எல்ஸ் ஹிஸ்ட்ரி வந்து படிக்கும்போது மாடர்ன் இந்தியா கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா அதுலயுமே ரொம்ப ரிப்பீட்டடான டாபிக்ஸ் இருக்கு. அதை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ணிட்டு எந்தெந்த டாபிக்ஸ் ரிப்பீட் ஆகுதோ அதை ஸ்பெசிஃபிக்கா போய் மாடர்ன் இந்தியால படிக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் ரிவைசிங் த என்டையர் ஸ்பெக்ட்ரம் வந்து ஒரு டைம் நம்ம படிச்சு ஒரு ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே போதும். அதுக்கு அடுத்து நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு ஸ்விட்ச் ஆன் ஆகும்போது எந்தெந்த டாபிக்ஸ் ரிப்பீட் ஆகுதோ அந்தந்த டாபிக்ஸுக்கு மட்டுமே நம்ம போய் ஸ்பெக்ட்ரம்ல ரிவைஸ் பண்ணா போதுமானது. அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக் பார்க்குறோம். சயின்ஸ் அண்ட் டெக்ல வந்துட்டு ஒரு 10ல இருந்து 13 கொஸ்டின்ஸ் எல்லா வருஷமுமே வருது. பட் இந்த கொஸ்டினுக்கு வந்துட்டு நம்ம எங்கேயும் பெருசா போய் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. என்சிஆர்டி சோர்சஸ்ல இருந்துமே ரொம்ப கம்மியா தான் வருது. அதே மாதிரி இப்போ கரண்ட் மேகசின்ஸ்ல போய் பார்த்தாலுமே ரொம்ப டைரக்ட் ஹிட் கொஸ்டின்ஸ் வந்துட்டு சயின்ஸ் அண்ட் டெக்ல கம்மியா தான் வருது. ஸோ அப்படி இருக்கிறப்போ சயின்ஸ் அண்ட் டெக்குன்ட்டு ரொம்ப அதிகமாக ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் வி டோன்ட் ஹாவ் எனி டைரக்ட் சோர்சஸ் ஆஸ் சச். அதுக்கு என்ன பண்ணலாம்னா டெய்லி நியூஸ் பேப்பர் ரீடிங் நம்ம பண்ணும்போது ஒரு ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பிளஸ் நம்ம PT 365 நம்ம ஜென்ரலா வந்துட்டு படிக்கிறோம் அப்படின்னா அதுல we can segregate certain topics from which questions can be probably asked. For example, இந்த ஜீனோம் ரிலேட்டட், அதாவது ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ரிலேட்டடா இருக்க கொஸ்டின்ஸ், பயோடெக் கொஸ்டின்ஸ் எல்லாமே அதிகமான ப்ராபபிலிட்டியில கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்ல. ஸோ அந்த மாதிரியான டாபிக்ஸ்ல ஏதாவது வந்துச்சுன்னா அதை படிக்கலாம். இல்லாட்டி நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த டாபிக்ஸ் படிக்கலாம். ஸோ PT 365லயுமே வந்துட்டு எல்லாமே படிக்காம சயின்ஸ் அண்ட் டெக்ல போய் we can என்ன ஸ்பெசிஃபிக்கா நமக்கு வந்துட்டு
ரிப்பீட் ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரியான டாபிக்ஸ் மட்டுமே நம்ம போய் பிடி 365ல ஃபில்டர் பண்ணி படிக்கலாம். ஃபுல்லாவே உட்காந்து பிடி 365 படிச்சு ரிவைஸ் பண்ணி அது வந்து ப்ராக்டிக்கலா பாசிபிள் இல்லை. ஏன்னா பிடி 365 நம்ம பார்க்கும்போது நம்ம ப்ரிலிம்ஸுக்கு லைக் ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் விடுவாங்க. அப்ப அந்த ஒரு மாசத்துக்குள்ள நம்ம பிடி 365 என்டையரா படிச்சு ரிவைஸ் பண்ணி அதை மெமரியில வச்சுக்கிறதுன்றது ரொம்ப ப்ராக்டிக்கலா பாசிபிள் இல்லாத ஒரு விஷயம். ஆல்சோ நமக்கு அது தேவையும் இல்லை. நம்ம அவ்வளோ பண்ணிட்டு நமக்கு அந்த அளவுக்கு அவுட்புட்டும் வரப்போறது இல்லை. ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்ல என்னெல்லாம் டாபிக்ஸ் இதுக்கு முன்னாடி ரிப்பீட் ஆயிருக்கோ அதோட தீம் என்ன டாபிக் ஸ்பெசிஃபிக்கா அது ரிப்பீட் ஆயிருக்கோ அதை மட்டுமே போய் நம்ம பிடி 365ல நம்ம பார்க்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிலிம்ஸ்ல பார்க்கும்போது ஆவரேஜா ஒரு 15 கொஸ்டின்ஸ் வருது. இந்த 15 கொஸ்டின்ஸுமே நம்ம இப்போ மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின்ஸ்ல இருந்து ஒரு 12 மேகசின் படிக்கிறோம் ஃபார் 12 months நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அந்த 12 monthsல இருந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் ஏதாவது ஒன்று இல்லாட்டி 2 மேபி ரிஃப்ளெக்ட் ஆகலாம். அவ்வளோதான் ஆயிருக்கு இது வரைக்குமே. இப்போ லாஸ்ட் 2-3 years பார்க்கும்போது யூபிஎஸ்சி வந்து மோஸ்டா மேகசின்ஸ்ல இருந்து இல்லாத ஏரியாஸ்ல தான் கொஸ்டின் கேட்குற மாதிரி இருக்கு. ஸோ ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்காக கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் மந்த்லி மேகசின் உட்கார்ந்து படிக்கணுமா அப்படின்றது வந்துட்டு ஒரு பெரிய கேள்வி. என்னோட ப்ரிப்பரேஷன்ல பார்த்தேன் அப்படின்னா நான் கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின்ஸ் இது வரைக்குமே நான் படிச்சது இல்லை. லைக் 3 attempts வந்துட்டு நான் கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின்ஸ் படிக்கல. பட் இன்ஸ்டெட் வாட் ஐ டிட் வாஸ் நான் நியூஸ் பேப்பர்ஸ் வந்து ரெகுலரா ரீட் பண்ணிட்டு இருந்தேன். நியூஸ் பேப்பர்ஸ் எந்த அளவுக்கு மேபி 1 or 2 days வந்து நான் ஸ்கிப் பண்ணாலுமே நியூஸ் பேப்பர் ரீடிங்ற ஹேபிட் வந்து ரெகுலராகவே இருந்துச்சு. பிளஸ் பிடி 365 வந்துட்டு நான் இப்போ உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னென்ன டாபிக்ஸ் ப்ராபபிளா வர்றதுக்கு சான்சஸ் இருக்கோ, இப்போ பிரசிடென்ட் ரிலேட்டடா ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் இருந்துச்சுன்னா நான் பிரசிடென்ட் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் போய் பார்ப்பேன். கவர்னர் ரிலேட்டடா இருந்துச்சுன்னா அதை போய் பார்ப்பேன். ஏதாவது 2 கண்ட்ரிக்கு இடையில ஏதாவது எக்ஸசைசஸ் நடந்துச்சுன்னா அதை போய் பார்ப்பேன். பிகாஸ் அது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதை மட்டுமே போய் கரண்ட் அஃபேர்ஸ்ல படிப்போம். ஸோ இதுதான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே ஒரு பெட்டரான ஸ்ட்ராட்டஜி. டெய்லி மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு போகாம யூ கேன் ரிலை ஆன் பிடி 365 பிளஸ் மேண்டேட்டரி டெய்லி நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணணும். இப்போ இது எல்லாமே ஃபர்ஸ்ட் நான் சொன்னது ப்ரிலிம்ஸ்ல சப்ஜெக்ட் எப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நம்ம படிக்கிறோம், எப்படி ரிவிஷன் பண்றோம் அப்படின்றதுக்கான ஒரு ஓவர்வியூ. ரெண்டாவது நம்ம என்ன பண்ணோம்னா கரண்ட் அஃபேர் ப்ரிலிம்ஸுக்கு லாஸ்ட் 10 yearsோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை யூபிஎஸ்சியோட வெப்சைட் போயிட்டு அவங்களோட கொஸ்டின்ஸ் போட்டிருப்பாங்க. இது வரைக்கும் இருந்த கொஸ்டின்ஸ். ஸோ அந்த கொஸ்டின்ஸை ஒவ்வொரு வருஷமும் டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஹிந்தி போர்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இங்கிலீஷ்ல இருக்கிறத மட்டும் டவுன்லோட் பண்ணி ஒரு புக்லெட் மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இது வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்துட்டு ஒரு 2-3 members ஒன்னா உட்காந்து ஒவ்வொரு கொஸ்டினுமே டெய்லி சால்வ் பண்ணுவோம். அப்போ ஒரு நாளைக்கு வந்து 25 கொஸ்டின்ஸ்னு வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 கொஸ்டின்ஸ் உட்காந்து சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எல்லாருமே வந்துட்டு அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் போட்டுருவோம். போட்டதுக்கு அப்புறம் இந்த கொஸ்டினுக்கு ஒவ்வொருத்தங்க எப்படி யோசிச்சு இந்த ஆன்சர் போட்டாங்க, எப்படி ஒவ்வொரு கொஸ்டின் கரெக்டா ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் தப்பு கரெக்டுன்னு நம்ம போட்டோம் அப்படின்றத நாங்க டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இது வந்து ரொம்ப ஐடியலான ஒரு மெத்தடா எனக்கு தெரிஞ்சிச்சு. பிகாஸ் யூபிஎஸ்சி வந்து நம்ம எந்த அளவுக்கு தான் ஒரு நாலேஜ் அக்யூமுலேட் பண்ணாலுமே அதை போய் நம்ம எக்ஸாம்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அந்த நாலேஜ்க்கான கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 30-35 கொஸ்டின்ஸ் தான் இருக்க போகுது. அது மட்டும்தான் வந்து ஷியோரா இதுதான் ஆன்சர் நம்மளால சொல்ல முடியும். அப்ப மிச்சம் இருக்க எல்லா கொஸ்டின்ஸுமே வந்துட்டு ஒரு இன்டெலிஜென்ட் கெஸ் எடுக்க வேண்டியது இருக்கு. அந்த கெஸ் எடுக்கிறதுக்கு வந்துட்டு நீங்க டெய்லியுமே ஒரு 25 கொஸ்டின்ஸ் யூபிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், வேற எந்த கொஸ்டின்ஸ் டெஸ்ட் சீரீஸ் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இல்லாம டெய்லியுமே யூபிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் டவுன்லோட் அந்த ஒரு புக்லெட் மாதிரி போட்டு வச்சீங்கன்னா ஒரு 25 கொஸ்டின்ஸ் நீங்க டெய்லி சால்வ் பண்ணலாம். அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்குமே நீங்க ஆன்சர் நீங்களா போட்டதுக்கு அப்புறம் ஆன்சர் கீ செக் பண்ணதுக்கு அப்புறம் நெட்ல போயிட்டு அந்த கொஸ்டினை போட்டு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் புக்ல வந்து அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. பட் டெஸ்ட் புக்ல வந்து ஏன் அந்த ஒரு ஆப்ஷன் கரெக்ட்னு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க, மற்ற ஆப்ஷன்ஸ் ஏன் தப்புன்றது வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து மிச்சம் 3 ஆப்ஷன்ஸ் வந்து ஏன் தப்பு
அந்த ஆப்ஷன்ஸ்க்கான அர்த்தம் என்ன, இதோட ரெலவென்ஸ் என்ன அப்படின்னு அந்த புக்லெட்லயே வந்து பக்கத்திலேயே நம்ம சின்ன சின்னதா எழுதி வச்சுக்கணும். இது வந்துட்டு நம்ம பண்ண ஒவ்வொரு வருஷத்துக்குமே ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே நம்ம பண்ண என்ன ஆகும்னா, ஒண்ணு வந்து கொஸ்டின்ஸ் அப்படியே ரிப்பீட் ஆவறத நம்ம பார்க்கலாம். அதாவது அந்த கொஸ்டினே மேபி இப்ப ஜியோகிராஃபில ஒரு 2 கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆச்சுல, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகலாம். இல்லாட்டி அந்த ஆப்ஷன்ஸே அடுத்த வருஷம் கொஸ்டினா வரலாம். ஆர் அந்த ஒரு ஆப்ஷன் வந்து அடுத்த வருஷத்துல இன்னொரு ஆப்ஷனா வரலாம். அத எலிமினேட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம இந்த டெய்லி ஆன்சர்ஸ வந்து சால்வ் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. இப்போ வந்து நான் என்னோட ஸ்க்ரீன் வந்து ஷேர் பண்றேன். Just a minute. ஸோ இந்த பிபிடில நான் வந்துட்டு இப்போ நம்ம நாலேஜ் வைஸ் ஒரு 35 கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ண முடியும்னு சொன்னேன்ல. மிச்ச கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம ஒரு கெஸ் எடுத்து தான் சால்வ் பண்ண முடியும். இல்லை சில ஒரு டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி வந்து நம்மளால சால்வ் பண்ண முடியும். அந்த மாதிரியான ரொம்பவே கம்மியான கொஸ்டின் தான் 2023யும் 24 கொஸ்டின்ஸ் மட்டும் அனலைஸ் பண்ணி சில மினிமமா என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இதுல வந்து நம்ம எப்படி ஒவ்வொரு கொஸ்டின் அட்டென்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து எப்படி சில கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸை கெஸ் பண்ண முடியும் அப்படின்றது பார்க்கலாம். இப்போ இது வந்து 2023 ப்ரிலிம்ஸ் கொஸ்டின். ஸோ இந்த 98 கொஸ்டின் சொல்றேன். ஸோ இதுல in the recent years, Chad, Guinea, Mali, and Sudan caught the international attention for which one of the following reasons common to all of them. ஸோ இதுல வந்து எல்லாத்துக்குமே காமனா இருக்கிறது என்னன்னு கேக்குறாங்க. சாட், கினியா, மாலி, சூடான், அதுவும் ரீசெண்ட் இயர்ஸ்ல. ஸோ இதெல்லாம் தான் மெயினான கீவேர்ட்ஸா இருக்க போகுது. இப்போ இது this has got international attention சொல்லியிருக்காங்க. இப்போ ஆப்ஷன்ஸ் பார்க்குறோம். Discovery of rich deposits of rare earth elements. ரெண்டாவது establishment of Chinese military bases. மூணாவது southward expansion of Sahara Desert. அப்புறம் successful coups. ஸோ இப்போ இதுல பார்க்கும்போது எல்லாத்துலயுமே 4 கண்ட்ரி கொடுத்துருக்காங்க. 4 கண்ட்ரிலயுமே ஒரே நேரத்துல இந்த விஷயம் நடந்திருக்கணும். இது இன்டர்நேஷனல் அட்டென்ஷனை காட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ரிச் டெபாசிட்ஸ் ஆஃப் ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் இது வந்து ஆக்சுவலி பாசிபிளானா இல்ல. இப்போ வந்து ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் எல்லா கண்ட்ரீஸ்லயுமே ஒரே நேரத்துல கண்டுபிடிச்சிருக்க முடியும்னா நம்ம வந்து கொஞ்சம் லாஜிக்கலா பார்த்தோம்னா இட்ஸ் நாட் பாசிபிள் இல்ல. இதுக்கு வந்து நம்ம போக மாட்டோம். அதே மாதிரி இங்க எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சைனீஸ் மிலிட்டரி பேசஸ். அப்போ 4 கண்ட்ரிலயுமே சைனீஸ் மிலிட்டரி பேசஸ் வந்திருக்கு. சரி, அப்படியே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாலும் இது வந்து பெரிய இன்டர்நேஷனல் அட்டென்ஷனை சீக் பண்ணி இருக்குமா அப்படின்னா அதுவுமே ஒரு டவுட்ஃபுல்லான விஷயம். அப்புறம் சவுத்வர்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் சஹாரா டெசர்ட். இப்போ இது வந்து சப்போஸ் சஹாரா டெசர்ட் எக்ஸ்பேண்ட் ஆயிருந்தாலுமே இப்போ இந்த ரீசெண்ட் இயர்ஸ்ல இன்டர்நேஷனல் அட்டென்ஷன் காட் பண்ணியிருக்குன்னு சொல்றாங்க. பட் இந்த எக்ஸ்பான்ஷன் அப்படின்றது ரொம்பவே ஸ்லோவான ஒரு ப்ராசஸ். இது வந்து ரொம்ப ஒரு டெக்கேடல் ப்ராசஸாக தான் நம்ம இதை வந்து மெஷர் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்ஷனுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ நமக்கு மோஸ்ட் ப்ராபபிளான ஒரு ஆப்ஷன் இது. அதுவும் இல்லாம நமக்கு இருக்க அக்யூமுலேட்டட் நாலேஜ் வச்சு நமக்கு தெரியும் ஆப்பிரிக்கால நிறைய கண்ட்ரிஸ் வந்து ஸ்டேபிளா இல்லை, அங்க வந்து மிலிட்ரி கூஸ் அடிக்கடி நடந்துட்டு இருக்கு. அப்படின்றப்போ இந்த ஆப்ஷனை வந்து நம்ம வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட முடியும், மிச்ச ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணி. ஸோ இந்த ஆன்சர் வந்துட்டு நமக்கு அந்த டைம்ல மேபி தெரியாம இருந்தா கூட இந்த மாதிரி இப்ப இந்த கொஸ்டின்ல நம்ம எந்த கீவேர்ட்ஸை எம்பசிஸ் பண்றோன்றது இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது மற்ற ஆப்ஷன்ஸ்லயுமே எது ப்ராபபிளா இருக்காதுன்னு எலிமினேட் பண்றதுமே ரொம்ப முக்கியம். ஸோ ஒன்லி தென் யூ கேன் சே தட் யூ கேன் ஃபைனலைஸ் தட் திஸ் வில் பி த கரெக்ட் ஆன்சர். இப்போ அடுத்த கொஸ்டின் 90th கொஸ்டின் பார்க்குறேன். இப்போ இதுல recently all the countries of United Nations have adopted the first ever compact for international migration, the Global Compact for Safe, Orderly and Regular Migration. இப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்க, எல்லா கண்ட்ரீஸுமே அடாப்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு. ஸோ நமக்கு ஒரு அக்யூமுலேட்டட் நாலேஜ் இருக்கும். இந்தியா வந்துட்டு எந்த
மைக்ரேஷன் ரிலேட்டடானதோ ரெஃப்யூஜி ரிலேட்டடான கன்வென்ஷன்ஸ்லயோ அக்ரிமெண்ட்ஸ்லயோ இந்தியா பெருசா சைன் பண்ணது இல்லை. அதுவும் இல்லாம யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்துட்டு யூரோப்பியன் கண்ட்ரிஸும் சரி, யுஎஸ்ஏ, கனடா மாதிரியான கண்ட்ரிஸும் சரி, மைக்ரேஷன் ரிலேட்டடான இஷ்யூஸ்ல எப்பவுமே வந்துட்டு கொஞ்சம் பேக் ஆவாங்க. அவங்க வந்து அதுக்கு பெருசா இன்டர்நேஷனல் ஃபாரம்ஸை சப்போர்ட் பண்ணாலுமே அவங்க இந்த மாதிரி கன்வென்ஷன்ஸ் அடாப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆல் த கண்ட்ரிஸ் அப்படின்றது இங்க ஒரு கேட்சா இருக்கு. அதே மாதிரி the objectives and commitments stated in GCM are binding on the UN member countries அப்படின்னு. ஸோ இங்க பைண்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல GCM addresses internal migration or internally displaced peopleன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வரும்போது இந்த சென்டென்ஸோட இந்த ஸ்டேட்மெண்ட்டோட வேர்பட்டம் நம்ம பார்க்கும்போதே இது கொஞ்சம் ஒழுங்காவே ஃப்ரேம் பண்ணாத மாதிரி இருக்கு. GCM addresses internal migration or internally displaced people also in its objectives and commitments. ஸோ இந்த மாதிரியான சென்டென்சஸ் வரும்போதுமே ஒரு காஷன் எடுத்து நம்ம பார்க்கணும். அதே மாதிரி இன்டர்னலி டிஸ்பிளேஸ்ட் இருந்துச்சுன்னா அது எந்த அளவுக்கு நம்மளால மெஷர் பண்ண முடியும். ஒரு இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் பத்தி பேசிட்டு இருக்காங்க. அந்த இன்டர்நேஷனல் காம்பேக்ட்ல வந்துட்டு இன்டர்னலி டிஸ்பிளேஸ்டையுமே அவங்க அட்ரஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது வந்துட்டு நாட் பாசிபிள் அப்படின்னு நம்ம லாஜிக்கலா சொல்ல முடியும். ஸோ அதனால இந்த ஆப்ஷன் நம்மளால எலிமினேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரிதான் ஒண்ணு அந்த ஆப்ஷன்ஸ் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்குள்ளேயே ஏதாவது கான்ட்ரடிக்ஷன் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதே மாதிரி அந்த கொஸ்டின்ஸ் ஃபார்ம் பண்ண விதமும் எந்த மாதிரி இருக்கு அப்படின்றதையுமே வச்சு நம்மளால அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை எலிமினேட் பண்ண முடியும். இப்ப இந்த கொஸ்டினுமே நம்ம கெஸ் பண்ணக்கூடிய கொஸ்டின் தான். ஒண்ணு வந்துட்டு இது சுத்தமா ஐடியா இல்லை அப்படின்னு நம்மளால விடவும் முடியும். இல்லாட்டி இது ஒரு இன்டெலிஜென்ட் கெஸ்ஸாவும் எடுக்க முடியும். Which one of the following makes a tool with a stick to scrape insects from a hole in a tree or a log of wood? ஸோ ஒரு ஸ்டிக்கை யூஸ் பண்ணி எது வந்து ஹோல ட்ரீல போட முடியும் டு ஸ்கிரேப் இன்செக்ட்ஸ் ஆஃப் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒராங்குட்டான் வந்துட்டு ஒரு ஸ்பீஷிஸ் பிரைமேட் ஸ்பீஷிஸ்க்கு வருது அப்படின்ற ஒரு ஜென்ரல் ஐடியா இருந்தாலே இதுதான் அப்படின்னு நம்மளால ஷார்ட் லிஸ்ட் பண்ண முடியும். ஸோ இதுவுமே வந்துட்டு ஒரு கெஸ் பண்ணி நம்மளால ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டினா இருக்கு. அப்புறம் இன்னொரு டெக்னிக் என்ன அப்படின்னா நம்ம ரொம்ப சட்டில் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமான எம்பசிஸ் கொடுக்கணும். இப்போ இந்த கொஸ்டின் 2023 ப்ரிலிம்ஸ்ல கேட்டிருந்த கொஸ்டின். இதுல இந்தியா அக்கௌண்ட்ஸ் ஃபார் 3.2% ஆஃப் குளோபல் எக்ஸ்போர்ட் ஆஃப் கூட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது ரொம்ப சட்டிலான ஸ்டேட்மெண்ட்டா இருக்கு. Many local companies and some foreign companies operating in India have taken advantage of India's production-linked incentive. So, இது வந்து ரொம்ப சட்டிலான ஸ்டேட்மெண்ட். Many local companies, some foreign companies, இது வந்து ரொம்ப பாசிபிளா இருக்கக்கூடியது. So, we can assume this is right. அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ்ல இப்போ இது வந்துட்டு நமக்கு டேட்டா தெரிஞ்சாதான் அட்டென்ட் பண்ண முடியும். பட் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் ரொம்ப சட்டிலா வரும்போது இதை வந்து நம்ம ரைட்டா எடுத்துக்கிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ இந்த 22nd கொஸ்டின் பார்க்குறோம். In the post-pandemic recent past, many central banks worldwide had carried out interest rate hikes. ஸோ இதுவுமே ரொம்ப பாசிபிளா மெனி சென்ட்ரல் பேங்க்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. எதுவுமே ஸ்பெசிஃபிக்கா சொல்லலை, அதுவும் போஸ்ட் பேண்டமிக்ல. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது இது ரொம்ப சட்டிலான ஸ்டேட்மெண்ட்டா இருக்கு. ஸோ இதை வந்துட்டு we can assume this is right. ஓகே, அதே மாதிரி சென்ட்ரல் பேங்க்ஸ் ஜென்ரலி, இப்போ இங்கே வந்து கீவேர்டு என்னன்னா ஜென்ரலி. Central banks generally assume that they have the ability to counteract the rising consumer prices via monetary policy means. So இந்த ஒரு பிரின்சிபலை எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸுமே பிலீவ் பண்றதுனால தான் அவங்க வந்து இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாமே எடுக்க முடியுதுல்ல. ஸோ தே ஜென்ரலி அசியூம் தட் தே ஹாவ் த எபிலிட்டி, அந்த எபிலிட்டி இருக்குன்னு நினைச்சதுனால தான் அவங்க வந்து தே ஆர் கேரிங் அவுட் ஆல் த பாசிபிள் மீன்ஸ். ஸோ அதனால இந்த ஸ்டேட்மெண்ட்டுமே ரைட்டா இருக்கு. அப்போ சட்டில் ஸ்டேட்மெண்ட்ஸா இருக்கும்போது நம்ம வந்து அது அதிகமா கரெக்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ சட்டில் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ இந்த கொஸ்டின்ல பார்க்கும்போது இது வந்து அக்யூமுலேட்டட் நாலேஜ் எப்படி யூஸ் பண்ணலாம். இப்போ சுவிட்சர்லாந்து பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சுவிட்சர்லாந்து இஸ் ஒன் ஆஃப் த லீடிங் எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஆஃப் கோல்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் வேல்யூ. இப்போ ஒன் ஆஃப் த லீடிங் எக்ஸ்போர்ட்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு.
Switzerland has the second largest gold reserves in the world. இப்போ செகண்ட் லார்ஜஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. இங்க வந்துட்டு வால்யூம் பத்தி பேசுறாங்க. இங்கே வால்யூம் பற்றி பேசுகிறாங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் சுவிட்சர்லாண்ட் ஏரியா வைஸ் எவ்வளோ சின்ன கண்ட்ரி. அதை விட நமக்கு தெரியும் இப்போ யூஎஸ்ஏயோட அலாஸ்கால நிறைய கோல்டு டெபாசிட்ஸ் இருக்கு. ஆப்பிரிக்கா அவ்வளோ பெரிய காண்டினென்ட், அந்த காண்டினென்ட்ல அவ்வளோ கண்ட்ரிஸ் இருக்கு. ஸோ அங்கே கோல்டு ரிசர்வ்ஸ் இருக்கு, அதிக வாய்ப்பு இருக்கு. இந்தியா மாதிரியான கண்ட்ரீஸ்ல கோல்டு ரிசர்வ்ஸ் இருக்கு. ஸோ இது இப்போ வந்து நம்ம ஷுவரா சொல்லிட முடியும், சுவிட்சர்லாண்ட் வந்து கோல்டு ரிசர்வ்ஸ் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா செகண்ட் லார்ஜஸ்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நமக்கு தெரியும். ஸோ இது ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். இதை எலிமினேட் பண்ணாலே நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ சில கொஸ்டின்ஸ்க்கு வந்து நமக்கு டைரக்டா தெரியாட்டியும் அக்யூமுலேட்டட் நாலேஜை யூஸ் பண்ணி, நம்ம பெரிஃபரல் நாலேஜை யூஸ் பண்ணி சில கொஸ்டின்ஸை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் லாஜிக்கலா யோசிச்சு சில கொஸ்டின்ஸ் எப்படி எலிமினேட் பண்ண முடியும், சில ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி எலிமினேட் பண்ண முடியும்னு பார்க்கலாம். இப்போ இந்தியா ஹேஸ் ஜாயின்டு மினரல் செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப் ஆஸ் அ மெம்பர். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இந்தியா இஸ் a resource rich country in all the 30 critical minerals that it has identified. ஸோ இங்க கீயே வந்து all the 30 critical minerals that it has identified. தேர்ட்ல பார்க்கும்போது பார்லிமெண்ட் in 2023 has amended the Mines and Minerals Act 1957, empowering the central government to exclusively auction mining lease and composite license for certain minerals. ஸோ இப்போ இது எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் செகண்ட் ஆப்ஷனும் தெரியாட்டியுமே, ஃபர்ஸ்டும் தேர்டும் தெரியாட்டியுமே, செகண்ட் ஆப்ஷன்ல இந்தியா ரிசோர்ஸ் ரிச் கண்ட்ரி தான், ஆனால் எல்லா 30 கிரிட்டிக்கல் மினரல்ஸும் நம்ம கிட்ட இருக்கானே தெரியாது. பிகாஸ் இன்னுமே நம்ம கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணல. நிறைய கிரிட்டிக்கல் மினரல்ஸ் நம்ம இன்னும் டிபெண்டா தான் இருக்கோம். அப்படின்றப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ வந்து இதை எலிமினேட் பண்ணாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இதுதான் வந்து லாஜிக்கலா யோசிச்சு நம்ம இந்த இதுக்கு வந்து எப்படி ஆன்சர் அரைவ் பண்றதுன்னு. இப்போ இந்த 29th கொஸ்டின் 2024 ப்ரிலிம்ஸ்ல பட்டர்ஃப்ளைஸ், ஃபிஷ், ஃப்ராக்ஸ், ஹவு மெனி ஆஃப் த அபவ் ஹேவ் பாய்சனஸ் ஸ்பீஷீஸ் அமங் தெம். ஸோ இதுல வந்துட்டு நம்ம எதுலையுமே, ஏன்னா இது ஜென்ரலா கொடுத்துருக்காங்க, பட்டர்ஃப்ளைஸ், ஃபிஷ், ஃப்ராக்ஸ்ன்றது ஜென்ரலா கொடுத்துருக்காங்க. இதுல எதுலையுமே பாய்சனஸ் ஸ்பீஷீஸ் ஒன்று கூட இல்லைன்னு நம்மளால சொல்லிடவே முடியாது. ஸோ இதுல வந்து எல்லாத்துலயுமே இருக்கு அப்படின்றது தான் இதுல அசியூம் பண்ணி ஆகணும். ஸோ அதுதான் ஆன்சர். இப்போ இந்த கொஸ்டின்ல இந்தியா இஸ் a member of International Grains Council. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல கண்ட்ரி நீட்ஸ் டு பி அ மெம்பர் ஆஃப் இன்டர்நேஷனல் கிரெயின்ஸ் கவுன்சில் ஃபார் எக்ஸ்போர்ட்டிங் ஆர் இம்போர்ட்டிங் ரைஸ் அண்ட் வீட். ஸோ இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப நம்ம பார்த்தாலே இது வந்து இதுக்கு வாய்ப்பு இல்லை நமக்கு தெரியும். ஒரு இன்டர்நேஷனல் கிரெயின்ஸ் கவுன்சில் மெம்பரா இருந்தா மட்டும்தான் அவங்களால ரைஸையும் வீட்டையும் இம்போர்ட் பண்ண முடியுமானா முடியாது. ஸோ அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இந்த கொஸ்டின்ல இருந்து நம்மளால எலிமினேட் பண்ணிட முடியும். அப்புறம் கொஸ்டின் 92, இந்தியா டஸ் நாட் இம்போர்ட் ஆப்பிள்ஸ் ஃப்ரம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தாலே இதுக்கு வந்துட்டு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நமக்கே தெரியும். அது எப்படி ஆப்பிள் வந்து நம்ம யூஎஸ்ல இருந்து இம்போர்ட்டே பண்ணல அப்படின்னு கண்டிப்பா நம்மளால சொல்லிட முடியாது. In India, the law prohibits import of genetically modified food without the approval of a competent authority. ஸோ இது வந்துட்டு நமக்கு ஆல்ரெடி லாஸ் இருக்கு. அதுவும் இல்லாம இது ஒரு சட்டில் ஸ்டேட்மெண்டா இருக்கு. மோரோவர் நம்ம இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் ஒன்று தப்புன்னு எலிமினேட் பண்ணிட்டாலே நம்ம வந்து ஆன்சரை அரைவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் யூசிங் லாஜிக்ஸ் டு ஆன்சர் கொஸ்டின்ஸ். இன்னொரு மெத்தட் எப்படின்னா, எப்படி கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்கன்னா அந்த வேர்பட்டிமா கொஞ்சம் க்ளோஸா நம்ம பார்த்தா சிலதுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும். இப்போ இந்த 87th கொஸ்டின்ல recently United States of America and European Union have launched the Trade and Technology Council. இது நமக்கு தெரியாது, மேபி இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். அது யூஎஸ்ஆ யூரோப்பியன் யூனியனா நமக்கு தெரியல. ஸ்டேட்மெண்ட் 2ல பார்க்கும்போது the USA and EU claim that through this they are trying to bring technological progress and physical productivity under their control. இப்போ இந்த வேர்பட்டிம்ல என்ன ப்ராப்ளம்னா, இங்க அண்டர் தேர் கண்ட்ரோல் தான் ப்ராப்ளமே. இப்போ ஏதாவது ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த இனிஷியேட்டிவ்ல அவங்களே ஓப்பனா வந்து நாங்க இது எல்லாத்தையுமே எங்க கண்ட்ரோல்ல எடுத்துக்க போறோம்னு யாருமே கிளைம் பண்ண போறது இல்லை. ஸோ ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட்ல யூஎஸ்ஏவும் இயூவும் இந்த இனிஷியேட்டிவ் மூலியமா அவங்க கண்ட்ரோல்ல இது
கொண்டு வர போறாங்க அப்படின்றது தான் இங்க கேட்ச். ஸோ இந்த வேர்பட்டம் இங்க வந்து ரொம்ப அப்சர்டா இருக்கிறதுனால இது நம்ம எலிமினேட் பண்ணோம்னா ஆன்சர் நமக்கு வந்துடும். அப்புறம் இந்த கொஸ்டின்ல the European Parliament approved the Net Zero Industry Act recently. The European Union intends to achieve carbon neutrality by 2020 and therefore aims to develop all of its own clean technology by that time. So in the all of its own technology அப்படின்றதும் இந்த இடத்துல ஒரு கேட்ச். ரெண்டாவது வந்து இந்த மாதிரி ஆண்ட் போட்டு ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸை ஒன்னா கம்பைன் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட்டா கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா அப்ரோச் பண்ணும் யூபிஎஸ்சியில. ஸோ இந்த இடத்துல ஆண்டா இருக்கலாம் இல்ல வைலா இருக்கலாம். ஸோ ஆண்ட் அண்ட் வைல் மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணும். அது கட்டாயமா தப்பா இருக்கும்னு சொல்லல, பட் அது வந்துட்டு தப்பா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஆல் ஆஃப் இட்ஸ் ஓன் கிளீன் டெக்னாலஜி அப்படின்றது தப்பு. இது ஆண்ட் போட்டு இவங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கும் போதுமே அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம வந்து பார்த்து தான் அட்டென்ட் பண்ணணும். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ல recently Venezuela has achieved a rapid recovery from its economic crisis and succeeded in preventing its people from fleeing or emigrating to other countries. ஸோ இந்த ஆண்ட் அப்படின்ற ஒரு கேட்ச் பாருங்க. ரெண்டாவது வந்து ரீசெண்டா வெனிசுலா ஹஸ் அச்சீவ்ட் ரேபிட் ரெக்கவரின்றது ஒரு கேட்ச். ப்ரிவென்டிங் இட்ஸ் பீப்புள் ஃப்ரம் எமிகிரேட்டிங் டு அதர் கண்ட்ரி. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் அந்த ரீஜன்லயே வந்துட்டு எமிகிரேஷன் ரொம்ப ரொம்ப பெரிய இஷ்யூவா இருந்துட்டு இருக்கு. வெனிசுலா வந்து இன்னுமே ஸ்டேபிள் ஆகலான்னு தெரியும். இப்போ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரியாட்டியுமே இந்த ஸ்டேட்மெண்ட்ல பார்க்கும்போது அதை எப்படி ஒரு கண்ட்ரி ரொம்ப அன்ஸ்டேபிளா இருந்த கண்ட்ரி ரொம்ப ரேப்பிடா ரெக்கவர் ஆகி அதோட மைக்ரண்ட் அவங்களோட பீப்புள் யாருமே மைக்ரேட் ஆகி போக முடியாத அளவுக்கு இருக்க முடியும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டோட வேர்பட்டிம்ல நம்ம பார்த்தாலே வந்துட்டு நிறைய இம்ப்ராபபிளான விஷயத்த ஒரே ஸ்டேட்மெண்ட்ல போட்ட மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த வேர்பட்டம் வந்து தப்பு, அது வந்து கொஞ்சம் அப்சர்டா இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணா ஆன்சர் வந்துடும். அப்ப நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் வித் ஆண்ட் அண்ட் வைல் அது கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லா லுக்கின் பண்ணி தான் நம்ம வந்து அட்டென்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். அதே மாதிரிதான் இந்த கொஸ்டின்லயுமே இங்க அந்த ஆண்ட் அப்படின்றது கேட்சா இருக்கும். இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பா இருக்குங்க. அப்புறம் சில கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது யூபிஎஸ்சியில். ஸோ அதனால தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்க்க வேண்டியது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆரகட்டான்ற கொஷின் வந்து 2025 ப்ரிலிம்ஸில் வந்துச்சு. அதே கொஷின் வந்து 2016 ப்ரிலிம்ஸில் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த கொஷினை இங்கே அட்டென்ட் பண்ணியிருந்தா ஆல்ரெடி பார்த்துருந்தா இந்த கொஷினை 2025ல அட்டென்ட் பண்ணியிருக்க முடியும். சிமிலர்லி இந்த கொஸ்டின் 2023ல கேட்டிருந்தாங்க. இந்த கொஸ்டினுமே இப்போ ரீசெண்ட் இயர்ஸ்ல ரிப்பீட் ஆச்சு. ஜியோகிராஃபில லாஸ்ட் இயர்ல இருந்த கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது அந்த ரிப்பீட்டேஷன் நம்மளால பார்க்க முடியும். இப்போ சில கொஸ்டின்ஸ் வந்து நம்ம தேர்ட் ஐட்ரேஷன்ல வச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன், செகண்ட் ஐட்ரேஷன், தேர்ட் ஐட்ரேஷன். இந்த டெக்னிக் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தவங்களுமே அவங்களோட கொஸ்டின்ஸ் அவங்க எவ்வளோ அட்டென்ட் பண்ண போறாங்க அப்படின்றது மார்க் டெஸ்ட் மூலயமா அவங்க அட்டென்ட் பண்ண டெஸ்ட் சீரீஸோ இல்லை மார்க் டெஸ்ட் மூலயமா இவ்வளோதான் நம்மளோட சேஃப் ரேஞ்சுன்றதை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டெஸ்ட் எல்லாம் அட்டென்ட் பண்ணும்போது என்னோட சேஃப் ரேஞ்ச் எப்பவுமே வந்து 80ல இருந்து 85 தான் இருந்திருக்கு. ஸோ 85க்கு மேல நான் அதாவது மாட்ரேட்டா கொஸ்டின் பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா 80ல இருந்து 85 தான் என்னோட சேஃப் ரேஞ்சா இருக்கும். இதுக்கு மேல நான் அட்டென்ட் பண்ணும்போது நான் அட்டென்ட் பண்றது எல்லாமே எனக்கு நெகட்டிவா வர ஆரம்பிச்சு, நெகட்டிவ் மார்க்ஸ் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. ஓவரால் ஸ்கோர் வந்து கம்மியாயிடுச்சு. இப்போ இதுவே நீங்க வந்து அக்யூரசி ரொம்ப நல்லா இருக்கிற பர்சனா இருக்கு, நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கொஸ்டின்ஸை கம்மியா கூட அட்டென்ட் பண்ணலாம். சிலவங்க வந்து சொல்லுவாங்க எப்பவுமே 85 கீழே அட்டென்ட் பண்ணக்கூடாது, இல்லை 90 கீழே அட்டென்ட் பண்ணக்கூடாதுன்னு. பட் அது வந்து ஜென்ரலா எல்லாருக்குமே பொருந்தாது. நம்ம வந்து மார்க் டெஸ்ட்லயே அட்டென்ட் பண்ணி நமக்கு வந்து இதுதான் சேஃப் ரேஞ்சுன்றத நம்மளால ப்ரெடிக்ட் பண்ணிக்க முடியும். அதாவது ஒரு மாடரேட் கொஸ்டின் பேப்பருக்கு. இப்போ அதுவே கொஸ்டின் பேப்பர் ஈஸியா போகுதுன்னா ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் எக்ஸ்ட்ரா நம்மளால அட்டென்ட் பண்ணிக்க முடியும். டஃபா இருக்கும்போது 2-3 கொஸ்டின்ஸ் கம்மியாகும். ஸோ இதுதான் நம்மளோட ரேஞ்ச் இருக்க போகுது.
ஸோ அப்படி இருக்கும்போது சிலவங்க என்ன பண்ணுவாங்க 95 கொஸ்டின்ஸ் அபவ் அட்டென்ட் பண்ணும்போது தேர்ட் ஐட்ரேஷன்ல நமக்கு சுத்தமா ஐடியா இல்லாம வச்சிருப்போம்ல அந்த கொஸ்டின்ஸுமே போய் டச் பண்ணுவாங்க. இல்லாட்டி தேர்ட் ஐட்ரேஷன் இல்லாம நம்ம சில கொஸ்டின்ஸை விட்டுருவோம்ல அதை போய் டச் பண்ணுவாங்க. இப்போ இது வந்து 2023 ப்ரிலிம்ஸ். இந்த கொஸ்டின் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தோம். நேஷனல் ஃபிளாக் ஆஃப் இந்தியாவோட ஃபிளாக் கோட் ஆஃப் இந்தியால என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டாண்டர்ட் சைஸஸ் என்னன்னு சொல்லிட்டு 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இது வந்து பார்க்கறதுக்கு ஈஸியா இருந்தாலுமே அந்த டைம்ல அட்டென்ட் பண்ண நிறைய பேருக்கு இது தப்பாயிருச்சு. ஸோ இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் சுத்தமா ஐடியா இல்லாட்டி அந்த கொஸ்டின்ஸை வந்து ஸ்கிப் பண்ணணும். அந்த ஸ்கிப் பண்றதுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் ரொம்ப ஸ்மால் ரேஞ்சஸ்ல கூட கட் ஆஃப் கிளியர் பண்ணாதவங்க இருக்கிறப்போ சில கொஸ்டின்ஸ் ரொம்ப ஐடியா இல்லாட்டியுமே அது ஸ்கிப் பண்ணணும். அதே மாதிரி அவங்களோட சேஃப் ரேஞ்ச் ஆஃப் அட்டெண்டிங் கொஸ்டின்ஸ் எவ்வளோ அப்படின்றதையுமே தெரிஞ்சு வைக்கணும். இது இன்னொரு டைப்பு ஆட் ஒன் அவுட். இப்போ இந்த ஓல் பேட்சியா மெத்தட் வந்து ஒரு டைம் கேட்டிருந்தாங்க. இதில் நம்ம பார்க்கும்போது இந்த 3மே ஒரு இதுல வந்து நம்மளால கவர் பண்ணிட முடியும். பட் இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் வந்துட்டு ஆட் ஒன்னா இருக்கு. இது வந்து வைரல் டிசீசஸை பத்தி பேசுது. ஸோ இந்த மாதிரி ஆட் ஒன் அவுட் ஒரு ஒன் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும்போது யூபிஎஸ்சியில ஆட் ஒன் அவுட் டைப்லயுமே வந்துட்டு நமக்கு ஆன்சர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணும்போது ஆட் ஒன் அவுட் பேசிஸ்ல எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத வச்சு நீங்க பார்க்கணும். ஸோ இதெல்லாம் தான் மோஸ்டா நம்ம ஜென்ரல் நாலேஜை தவிர நம்ம வந்து மற்ற டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அட்டென்ட் பண்ணக்கூடிய ஜென்ரலான வேஸ். ஒன்று ஆன்சர்ஸை கெஸ் பண்ணலாம், இன்னொன்று சட்டில் ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு வந்து அட்டென்ஷன் கொடுத்து அந்த சட்டில் ஸ்டேட்மெண்ட்ஸ் மோஸ்டா ரைட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் அக்யூமுலேட்டட் நாலேஜை வச்சு எப்படி பெரிஃபரல் நாலேஜை வச்சு கொஸ்டின்ஸை அட்டென்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அப்புறம் லாஜிக்கலாக எப்படி யோசிச்சு சில கொஸ்டின்ஸை அப்ரோச் பண்ணலாம், ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம எலிமினேட் பண்ண முடியும் அப்படின்றது இன்னொரு டைப்பு. அப்புறம் வேர்பட்டிமை பார்க்கணும், எப்படி சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இருக்கு, அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷனுக்குள்ளே ஏதாவது கான்ட்ரடிக்ஷனா இருக்கா, இல்லை அது வந்து ப்ராக்டிக்கலி பாசிபிள் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸையும் நம்ம பார்த்து எலிமினேட் பண்ணிட முடியும். அப்புறம் ஸ்டேட்மெண்ட்ஸ் வித் அண்ட் வைல் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த கொஸ்டின்ஸை டீல் பண்ணி பார்க்கலாம். அது வந்து ராங் ஆகிறதுக்குமே சில பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்புறம் கொஸ்டின்ஸ் வந்து சில டாபிக்ஸ் இல்லாட்டி தீம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது, இல்லாட்டி சில கொஸ்டின்ஸே யூபிஎஸ்சியில் அப்பப்போ ரிப்பீட் ஆகுது. அப்புறம் சில கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப சுத்தமாக ஐடியா இல்லாட்டி அந்த கொஸ்டின்ஸை வந்து ஸ்கிப் பண்ணணும். அப்புறம் ஆட் ஒன் அவுட்லேயுமே ஒன் ஸ்டேட்மெண்ட் டைப்பில் இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அப்புறம் ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சில ரிப்பீட்டட் டாபிக்ஸ் இருக்கு. அந்த டாபிக்ஸை வந்து நம்ம போய் அடிக்கடி ரிவைஸ் பண்ணிக்கணும் எக்ஸாமுக்கு முன்னாடி. ஸோ அந்த மாதிரி டாபிக்ஸ் சில டாபிக்ஸ் மட்டும் நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். பாலிட்டியில் என்ன மாதிரி டாபிக்ஸ் இருக்கு, எக்கனாமியில் ஏன்ஷியன்ட் இந்தியா, மெடிவல் இந்தியா. ஸோ இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணும்போது இந்தந்த டாபிக்ஸ்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வருதுன்னு சொல்லி அதை செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டு அதை மட்டுமே ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் ஒன். ஸோ இது வந்து என்டையர் ப்ரிலிம்ஸ் பற்றி. ப்ரிலிம்ஸ் ரிலேட்டடாக யாருக்காவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போ கேட்கலாம். Hello, ma'am. Ma'am, am I audible? Yes, sir. Yes, sir. Yeah. First of all, congratulations for your success, ma'am. Thank you. Thank you. Actually, நான் ஒரு 3 attempts கொடுத்துருக்கேன் மேம். ப்ரிலிம்ஸ்லேயே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 2 attempts வந்து சிசெட்ல போயிடுச்சுங்க. தென் தேர்ட் அட்டெம்ப்ட் வந்து ஜிஎஸ்ல வந்து பார்டர் ஒரு 2.5 மார்க்ஸ்ல போயிருச்சு. அண்ட் அந்த ஆவரேஜ் கெஸ்ஸிங் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் அக்யூரசி ரேஞ்ச் வந்து கரெக்டாக என்னால் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது மேம் பெரிய இஷ்யூ. அதாவது வந்து ஒரு சில சொல்லுவாங்க ஆவரேஜ் பேப்பர் வாட் எவர் இட் இஸ் ஒரு ஆவரேஜாக வந்து 80 to 85 அப்படின்ட்டுங்க. இப்போ அது இயரை பேஸ் பண்ணி வந்து இது பண்ணும்போது நம்ம என்னென்ன ஃபேக்டர் வச்சுங்க நம்ம அதை கால்குலேட் பண்ணணும்? இப்போ அது வந்து உங்களோட ஸ்ட்ரென்த் பொறுத்து தான். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறமும் லிஸ்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல எவ்வளோ கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணீங்க, எவ்வளோ தப்பா இருக்கு, செகண்ட் ஐட்ரேஷன்ல எவ்வளோ கரெக்ட் எவ்வளோ ராங், தேர்ட் ஐட்ரேஷன்ல எவ்வளோ கரெக்ட் எவ்வளோ ராங். இப்போ இது பார்க்கும்போது நீங்க ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல உங்களுக்கு அதிகமான மிஸ்டேக்ஸ் வருதுன்னா ரிவிஷன் தான் பண்ணும்.
இல்லாட்டி ஃபர்ஸ்ட் ஏன்னா பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் நம்ம ரொம்ப தெளிவா இருக்கிறது ஆல்ரெடி படிச்சது தான் நம்ம அட்டன் பண்ணியிருக்க போறோம். அது டைரக்ட் சோர்சஸ்ல இருந்து படிச்சதா அட்டன் பண்ணியிருக்க போறோம். ஸோ இதுல தப்பு வருது அப்படின்னா அந்த சப்ஜெக்ட போய் நீங்க அதிகமா ரிவைஸ் பண்ணணும். இல்லாட்டி நம்ம என்ன பண்ணுவோம்னா செகண்ட் ஐட்ரேஷன்ல மேபி நம்ம அட்டன் பண்ணியிருக்கணும். அதை 2 ஆப்ஷன் கன்ஃபியூஸ் ஆகுறதுல அதை அட்டன் பண்ணியிருக்கோம். பட் நீங்க ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல மேபி அதை வச்சிருப்பீங்க. இல்லாட்டி இன்ஸ்டிங் சொல்றத வந்து ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல வச்சிருப்பீங்க. ஸோ ப்ராப்பரா ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனை நீங்க செக்ரிகேட்டே பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்படி செக்ரிகேட் பண்ணாததுனால என்ன ஆகும்னா நம்ம ஃபர்ஸ்ட் கோலையோ போட்டிருப்போம். மேபி அது செகண்ட் கோலையோ தேர்ட் கோலையோ போடும்போது நம்ம இன்னும் நல்லா யோசிச்சு இன்னும் ப்ராட் மைண்டடா அதை ஆன்சர் பண்ணியிருப்போம். அப்ப அதுல கூட நமக்கு லூஸ் அவுட் ஆகலாம். ஸோ இது வந்து ஒன்று. ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல இருந்தா அதிகமான மிஸ்டேக்ஸ் இருந்துச்சா நீங்க வந்துட்டு ரிவிஷன் பண்ணணும். ஸோ அது அந்த ஒன்று. அப்புறம் ஒழுங்கா ப்ராப்பரா நம்ம செக்ரிகேட் பண்ணி வச்சிருந்துருக்கணும். இப்போ ரெண்டாவது வந்துட்டு செகண்ட் ஐட்ரேஷன்ல இருக்கிற கொஸ்டின்ஸை நம்ம அதிகமா வச்சுக்க பார்க்கணும். அதாவது இப்போ ஒரு 30-35 கொஸ்டின்ஸ் நான் அட்டன் பண்றேன் அப்படின்னா செகண்ட் ஐட்ரேஷன்ல வந்து ஒரு 40 கொஸ்டின்ஸ் நான் அட்டன் பண்றேன் அப்படின்னா அது எல்லாமே 2 ஆப்ஷன்ஸ்ல தான் இருக்கணும். அப்படின்னா நம்மளால அதிகமா இன்னும் 2 ஆப்ஷன்ஸ் இருக்கிற கொஸ்டின்ஸை எலிமினேட் பண்ண முடியுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த ரேஞ்சை வந்து அது அதிகப்படுத்திக்கலாம். தேர்ட் ஐட்ரேஷன்ல வந்து சப்போஸ் நீங்க ஒரு 5 கொஸ்டின் அட்டன் பண்றீங்க, அதுல வந்துட்டு ஒரு 1 இல்லாட்டி 2 கரெக்ட் ஆகுதுன்னா ஓகே. பட் நீங்க தேர்ட் ஐட்ரேஷன்ல மேபி அதிகமா அட்டன் பண்ணி தப்பும் அதிகமா தான் ஆகுதுன்னா அந்த ரேஞ்ச் வந்து குறைச்சிக்கலாம். ஏன்னா நம்ம தேர்ட் ஐட்ரேஷன்ல 3 ஆப்ஷன்ஸ் வச்சு சூஸ் பண்ண போறோம். மேபி அதுல அதிகமா இன்ஸ்டிங்க்ட் தான் நம்ப போறோம். சிலவங்களுக்கு வந்து இந்த இன்ஸ்டிங்க்ட் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் கூட அதிகமான கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணுவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்ல நிறைய பேர் வந்து 95-98 கொஸ்டின்ஸ் கூட அட்டென்ட் பண்ணாங்க. நிறைய கொஸ்டின்ஸ்க்கு ஹை ரேஞ்ச் போய் அட்டென்ட் பண்ணுவாங்க. இப்போ நான் எல்லாம் வந்துட்டு என்னோட இதெல்லாம் பார்க்கும்போது நான் 80 to 82, 83 தான் அட்டென்ட் பண்ணுவேன். ஏன்னா அந்த இன்ஸ்டிங்க்ட் வந்து எனக்கு ஒர்க் ஆகாது. எனக்கு மோஸ்டா தப்பா தான் இருக்கு. அப்ப அந்த ரேஞ்சை வந்து குறைச்சிக்குவேன். ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல இருக்கிறது அதிகமா இருக்கும், செகண்ட் ஐட்ரேஷன்ல இருக்கிறது அதிகமா இருக்கும். இப்போ இந்த தேர்ட் ஐட்ரேஷன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணது கம்மியா இருந்தாலுமே இதுக்கப்புறம் நமக்கு தோணும் இப்ப நீ இனிமே அட்டென்ட் பண்ணோம்னா நமக்கு நெகட்டிவா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா நம்ம அங்க ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும். அந்த ஸ்டாப் பண்றது எப்போ நமக்கு தெரியும். ஜஸ்ட் பிகாஸ் வந்து இந்த மாதிரி அதிகமா அட்டென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம அதிகமா அட்டென்ட் பண்ண நெகட்டிவா வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்மளோட இன்ஸ்டிங்க்ட் ஒரு சைடு வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்னொன்னு வந்து ஸ்டாட்டிக் சைடு வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல நம்ம அட்டென்ட் பண்ணது அதிகமாகிறதுக்கு பார்த்துக்கணும். மிச்சம் 50-50ல அட்டென்ட் பண்றது எல்லாமே அந்த டைம்ல இருக்கிறத பொறுத்து தான். ஸோ நம்மளோட கேமே இந்த ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனும் தேர்ட் ஐட்ரேஷனும் தான். இதை வச்சு நம்ம கேமை மூவ் பண்ணணும். தேர்ட் ஐட்ரேஷன்ல இருக்கிறது மோஸ்டா மினிமலா நம்ம இன்ஸ்டிங் வந்து கம்மியா இருக்கு, அதாவது பாசிட்டிவா நமக்கு மார்க்ஸ் வராட்டி தேர்ட் ஐட்ரேஷன்ல இருக்கிறது இன்னும் கம்மி பண்ணணும். ஓகே மேம், தேங்க்ஸ் மேம். அதே மாதிரி இந்த இன்ஸ்டிக் இன்ட்யூஷன் இது வந்து எனக்கு ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுங்க மேம். பட் அந்த எக்ஸாம் ஹால் ப்ரெஷரில் வந்து அரௌண்ட் ஒரு 7 to 8 கொஷின்ஸ் வந்துட்டு கொஷின் பேப்பரில் கரெக்டாக மார்க் பண்ணுறேன். பட் வந்து செகண்டாக வந்து அதை நம்ம ஓஎம்ஆரில் மார்க் பண்ணிக்கலாம், அது லாஸ்ட்டாக வந்து ஓஎம்ஆரில் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி இது பண்ணும்போது ஒருவேளை இது இந்த ஆங்கிளில் கேட்டிருப்பாங்களா அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்டு அரௌண்ட் ஒரு ஈவன் அது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணும்போதுமே நான் மிஸ்டேக்ஸ் பண்ணுறேங்க. அரௌண்ட் ஒரு 8 to 10 கொஷின்ஸ் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிங்க்ட்ல வரும்போது அது கரெக்டாக வருது, அதுதான் ஆன்சராகவும் இருக்கு. பட் வந்து செகண்டாக ஒரு தாட்டுக்கு கொண்டு போயிட்டு யோசிக்கும் போது வந்து அப்படி அதை ஓவர் திங்க் பண்ணி அதை வந்து ஒருவேளை இந்த கொட்டேஷன்ல இருக்குமோன்னு சொல்லி மாற்றி அந்த மாதிரி அது என்ன மாதிரி அது எப்படி பண்ணலாம்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் நம்ம அட்டென்ட் பண்றோம்னா அந்த கொஸ்டின்ஸுக்கு நம்ம டக்குன்னு பாக்குறோம், அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உடனே போய் ஓஎம்ஆர்ல அதை மார்க் பண்றோம். இல்லாட்டி அந்த பேஜ்ல என்டையர் ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் இருக்கு 1ன்னு மார்க் பண்ணிருக்கோம்னா அந்த கொஸ்டின்ஸ் மட்டுமே போய் அட்டென்ட் பண்றோம். இந்த டைம்ல நம்ம இப்போ இந்த செகண்ட் ஐட்ரேஷனுக்கு 2 போட்டு மார்க் பண்ணிருக்கோம்னா அதுல இப்போ நான் யோசிக்கவே மாட்டேன். இந்த கொஸ்டின்ஸ் பாக்குறேன், ஆப்ஷன்ஸ் பாக்குறேன், எனக்கு தெரியலாட்டி நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். அந்த டைம்ல அந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் இருக்கும்னு நான் யோசிக்கிறது இல்லை. இதுக்கு எனக்கு ஆன்சர் தெரியுமா தெரியாதா, இதுக்கு போட முடியுமா இல்லையான்னு யோசிக்கிறேன், ஸ்கிப் பண்ணிடுறேன். இப்போ நான் 2வது ஐட்ரேஷன்ல வரும்போது தான் இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னே யோசிக்கிறேன். ஓகே, அப்போ வந்து இப்போ நான் மறுபடியும் ரீடூ பண்ணல, ஓவர் திங்க் பண்ணல. நான் என்னோட பிரெயினுக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸ் மட்டுமே ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல மார்க் பண்றேன். செகண்ட் ஐட்ரேஷன்ல வரும்போது தான் இதுக்கு ஆக்சுவலா என்ன ஆன்சர் இருக்குன்னு ஒரு ப்ராட் மைண்டட்ல யோசிக்க போறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஓவர் திங்க் பண்ண மாட்டோம். இல்லாட்டி என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் இப்போ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல ஒரு கொஸ்டின் 1ன்னு போட்டு மார்க் பண்ணிட்டேன்.
அடுத்த கொஸ்டின் செகண்ட் ஐட்ரேஷன்ல அட்டென்ட் பண்ண போறேன்னு தெரிஞ்சு, பட் அங்கேயே நான் உட்காந்து யோசிச்சு மோஸ்ட் ப்ராபபிளி இதுதான் இருக்கும்னு அங்கேயே யோசிச்சு வச்சுட்டேன். இப்போ நான் அடுத்த டைம் வரும்போது இன்னொரு டைம் நான் திங்க் பண்ணும்போது அது மேபி ஓவர் திங்கிங்கா கூட போய் முடிஞ்சிடலாம். அந்த மாதிரி அதனால நீங்க ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல போகும்போது ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல இருக்க क्वेश्चंसக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுக்கு மட்டுமே நல்லா திங்க் பண்ணி அந்த பேஜ்ல மேபி சிலவங்க வந்து ஒரு क्वेश्चन அப்பவே டாட் பண்ணுவாங்க, இல்லாட்டி அந்த ஒரு பேஜ் முடிச்சு டாட் பண்ணிடலாம். அதே மாதிரி நீங்க செகண்ட் ஐட்ரேஷன்ல வரும்போது நீங்க அதை ஃபர்ஸ்ட் என்ன டாட் பண்றீங்களோ அதை அப்படியே எடுத்து ஓஎம்ஆர்ல டாட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அந்த பேஜ் முடிச்ச உடனே ஓஎம்ஆர்ல டாட் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம மேபி ஓவர் திங்க் பண்ண மாட்டோம். இன்னொன்று வந்துட்டு நம்ம அந்த இன்ஸ்டிங்க்ட நீங்க வந்து நல்லா நம்பணும். பிகாஸ் அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னா அந்த ரிஸ்க் எடுத்து ஓகே நம்ம இன்ஸ்டிங்க்ட நம்பலாம், நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ஆல்ரெடி நம்ம மார்க்ல வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு, இப்ப இதுலயும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்க பிலீவ் பண்ணி ஒரு ரிஸ்க் எடுத்து அந்த டைம்ல போடணும். ஓகே. ஆக்சுவலி இந்த இன்ஸ்டிங்க்னாலே வந்து அது ஈவன் தோ அது எனக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகியுமே அது ஓவர் திங்க் பண்ணி நிறைய விஷயத்தில் வந்து அது நெகட்டிவாக போயிருதுங்க. ஈவன் லாஸ்ட் குரூப் 2 மெயின்ஸ்லேயே அரௌண்ட் ஒரு 8 to 9 கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் இட்ரேஷனில் எனக்கு கரெக்டாக அதுதான் ஆன்சர்னு தோணி, பட் அதை ஓவர் திங்க் பண்ணி மாற்றி விட்டுருக்காங்க. அதான் நீங்க क्वेश्चंस எல்லாம் அப்ரோச் பண்ணும்போதே நம்ம உட்கார்ந்து ஐ மீன் அந்த எக்ஸாம் ஹால் செட்டப்ல இருக்கும்போதே क्वेश्चन பேப்பர்ஸை கொஞ்சம் தூரமா வச்சுட்டு கொஞ்சம் இப்போ நம்ம சிலவங்களாம் ரொம்ப பெண்ட் பண்ணி பக்கத்துல போய் உட்கார்ந்து இது எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகும். இது எல்லாமே நம்ம ஓவர் திங்க் பண்றதுக்கு இன்னொரு ரீசனா இருக்கலாம். ஸோ क्वेश्चन பேப்பர்ஸ் வைக்கும் போதே கொஞ்சம் தூரமா வச்சுட்டு அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல பார்க்கும்போது அந்த ஓவர் திங்கிங் அவாய்ட் ஆகும். 2-3 டைம் ரிப்பீட்டடா இல்லாதப்பவும் பார்க்காதப்பவுமே அது அவாய்ட் ஆகும். இல்லாட்டி இப்போ சப்போஸ் நான் சொல்றேன் ஒரு 10th கொஸ்டின் நீங்க செகண்ட் ஐட்ரேஷன்ல அட்டென்ட் பண்ண போறீங்க, பட் அது வந்து அந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ்லயுமே ரொம்ப ரொம்ப உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா அது அப்படியே ஹோல்டில் வச்சுட்டு மற்ற செகண்ட் ஐட்ரேஷன் கொஸ்டின்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு இந்த கொஸ்டினுக்கு மறுபடியும் வாங்க, மறுபடியும் வந்து இப்ப பாருங்க. இப்ப பார்க்கும்போது நம்ம அந்த அளவுக்கு ஓவர் திங்க் பண்ண மாட்டோம். ஓகே, அந்த மாதிரி பண்ணலாம். செகண்ட் ஐட்ரேஷன்லயுமே கன்ஃபியூஸ் ஆகிற கொஸ்டின்ஸை லாஸ்டா வச்சு அட்டென்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க் யூ. எகனாமிக் சர்வே எந்த அளவுக்கு மேம் இம்பார்ட்டன்ஸ் பிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல? ஜஸ்ட் மட்டும் எது கவர் பண்ணா போதுங்களா மேம், இல்ல அது காம்ப்ரஹென்சிவா ஒரிஜினல் டாக்குமெண்ட் எதுவும் படிக்கணுங்களா? இல்ல ஒரிஜினல் டாக்குமெண்ட் வேணாம், ஜிஸ்ட் இருக்கும், ஜிஸ்ட் மட்டுமே நம்ம படிக்கலாம். அது ப்ரிலிம்ஸுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும், மெயின்ஸுக்குமே நம்ம டேட்டாஸ் எல்லாம் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் ஜிஸ்ட் படிக்கலாம், என்டையர் டாக்குமெண்ட் வேண்டாம், அது ரொம்ப லென்த்தி. ஓகே, தேங்க் யூ. ஓகே, தேங்க் யூ. வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா மேம்? குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங், சொல்லுங்க மேம். இப்போ வந்து ஃப்ரெஷர்ஸா இருக்கிறவங்க வந்து என்சிஆர்டிஸ் பார்க்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா தான் ஃபீல் ஆகுது. கான்செப்ட்ஸ்லாம் ஓகே மேம், பட் அதை ரீட் கொடுக்கும் போது எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாவே ஃபீல் ஆகுது. என்சிஆர்டிஸை வந்து ஹோலிஸ்டிக்கா வந்து எப்படி கவர் பண்ண எஃபெக்டிவா, அது கொஞ்சம் சொல்லுங்க மேம். என்சிஆர்டி ஸ்டஃபா இருக்குன்னா நீங்க இது தமிழ்நாடு புக்ஸ் எதுவும் படிச்சுட்டு இருந்தீங்களா அதுக்கு முன்னாடி? டிஎன்பிஎஸ்சியோட தமிழ்நாடு புக்ஸ் வந்து ஹிஸ்டரிக்கு வந்து அதை ஃபாலோ பண்றேன் மேம். ஹலோ சொல்லுங்க. ஹிஸ்டரிக்கு வந்து எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா ஃபீல் ஆகுது. மற்ற சப்ஜெக்ட்ஸ் கூட டிஎன்பிஎஸ்சிக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து யூபிஎஸ்சி தான் படிக்கிறதா இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு டிவியேட் ஆகி இப்போ அதை தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். பாலிட்டி ஆல்மோஸ்ட் டன் மேம். ஹிஸ்டரி வந்து அதுல வர கொஸ்டின்ஸை வந்து என்னதான் படிச்சிருந்தாலுமே அந்த இயர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கு, அங்க போய் ஃபேஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஹிஸ்டரி பார்க்கும்போது என்சிஆர்டியே ஃபுல்லாமே வந்து கஷ்டமா தான் இருக்குங்கிற மாதிரி தோணுது. ஸோ வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க மேம், அது எப்படி வந்து எஃபெக்டிவா கவர் பண்றதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்சிஆர்டிஸ் வந்து எல்லா என்சிஆர்டிஸ் எல்லா ஸ்டாண்டர்டுமே கவர் பண்ண வேண்டாம். இப்போ ஜியாகிரபி அப்படின்னா 11th 12th புக்ஸ் மட்டுமே சஃபிஷியண்டா இருக்கு. அதே மாதிரி பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் போதுமானது, அப்புறம் பொலிட்டிக்கல் தியரி கிளாஸ் 11 இருக்கு, இது ரெண்டுமே படிச்சா போதும். அப்புறம் கிளாஸ் 10ல கான்ஸ்டியூஷன் அட் ஒர்க் இருக்கு, இந்த இதுவுமே படிச்சா இன்னும் கொஞ்சம் கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ இது ஏன் சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் என்சிஆர்டி சோர்சஸை வந்து நீங்க லிமிட் பண்ணிக்கலாம், எல்லாமே படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போதே நம்மளோட காம்ப்ளெக்சிட்டி கொஞ்சம் குறையும். ரெண்டாவது வந்துட்டு
இப்போ ஹிஸ்ட்ரி மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து நீங்க என்சிஆர்டி தான் படிக்கணும்னு அவசியம் இல்ல. நெறைய டாப்பர்ஸ் வந்து சஜெஸ்ட் பண்றது தமிழ்நாடு புக்ஸ் தான். ஸோ நீங்க தமிழ்நாடு புக்ஸ் ஓகே மேம். வந்து ஆல்ரெடி ஹிஸ்ட்ரி கவர் பண்ணியிருந்தீங்கன்னா, அதுவே போதும். அது மட்டுமே நீங்க ரிவைஸ் ஓகே பண்ணிக்கலாம். ஓகே மேம். 3வது வந்து மேபி சில சப்ஜெக்ட்ஸுக்கு கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியா இருந்துச்சுன்னா, ஏதாவது யூடியூப் வீடியோஸ் வந்து சப்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா என்சிஆர்டிஸே எக்ஸ்பிளைன் பண்ற சர்டன் வீடியோஸ் இருக்கு. அந்த வீடியோஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா நம்ம ChatGPTயோட இத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ChatGPTல ஏதாவது கான்செப்ட் உங்களுக்கு என்சிஆர்டில புரியாட்டி, அத போய் அங்க போட்டுட்டு, அத எக்ஸ்பிளைன் பண்ற மாரி பார்த்துக்கலாம். பிகாஸ் ஏன்னா, இப்போ நீங்க ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸா இருக்குன்னு சொன்னா பரவால்ல. நீங்க என்சிஆர்டிஸே காம்ப்ளெக்ஸா இருக்குன்னு சொல்றீங்க. பட் என்சிஆர்டில வந்துட்டு மோஸ்ட்டா எவ்ளோ பேசிக்கா குடுக்க முடியுமோ, அந்த அளவுக்கு தான் குடுத்துருப்பாங்க. பட் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி யூடியூப் சோர்சஸ்ல ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பாங்க என்சிஆர்டி வீடியோஸ். இல்லாட்டி ChatGPT மாரி சோர்சஸ் யூஸ் பண்ணா, அது இன்னுமே சிம்ப்ளிஃபைடா வந்துட்டு அந்த அந்த ஸ்பெசிஃபிக்கான கன்டென்ட்ட நீங்க பேஸ்ட் பண்ணீங்கன்னா, அது வந்து சிம்ப்ளிஃபைடா எக்ஸ்பிளைன் பண்ணி குடுக்கும். அந்த மாரி பண்ணலாம். எக்கனாமிக் மேம். எக்கனாமி சப்ஜெக்ட்டுக்கு? எக்கனாமிக் வந்துட்டு என்சிஆர்டில இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னு ஒரு புக் இருக்கு. அந்த புக் வந்து ஜெனரல் எக்கனாமி, போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் அத எக்ஸ்பிளைன் பண்ணும். பட் ஜெனரல் கான்செப்ட்ஸ் அப்டின்னா, நான் சங்கர் கணேஷ் புக் ஃபாலோ பண்ணேன். வேற என்சிஆர்டிஸ் எதுவும் இல்ல. இன்ட்ரோடக்ஷன் டூ மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஒரு புக் இருக்கு. பட் அது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான நமக்கு எக்ஸாம்க்கு ரிலேட்டட் இல்லாத சில கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதனால அந்த என்சிஆர்டி ஓகே யூஸ் மேம். ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் நான் வந்து சங்கர் கணேஷ் புக் யூஸ் பண்ணேன். ஸோ அதுல வந்து எல்லா டெர்ம்ஸுமே குடுத்துருப்பாங்க. எல்லா கீவேர்ட்ஸும் இருக்கும். யுபிஎஸ்சி ஸ்பெசிஃபிக்கா நம்ம என்னெல்லாம் டாபிக்ஸ் இருக்கோ, அந்த டாபிக்ஸ் எல்லாம் உள்ள இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் ஓகே ஈஸியான மேம். சோர்ஸா எனக்கு இருந்துச்சு. அத வேணா ஃபாலோ பண்ணலாம். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரெகுலர் பேசிஸ்ல இல்ல வந்து பிடி 365 சஃபிஷியன்ட்டா மேம்? கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்க நியூஸ் பேப்பர் படிச்சு ஒரு 1 பேஜ் நோட்ஸ் டெய்லி எடுத்து வச்சீங்கன்னா, நியூஸ் பேப்பரோட சோர்சஸ் வச்சுட்டு, அப்புறம் பிடி 365 அந்த இயர் எண்டுல போய் நம்ம ஜஸ்ட் என்னெல்லாம் நான் சொன்ன மாரி ஃபில்டர் பண்ணி என்னெல்லாம் டாபிக்ஸ் வேணுமோ அத பார்த்தோம்னா, அது சஃபிஷியன்ட்டா இருக்கும். பட் மந்த்லி ஓகே மேகசின்ஸ் மேம். போனா அது அவ்ளோ ரிஃப்ளெக்ட் ஆவறதில்ல. பிடி ஓகே மேம். 365யும் ஜென்ரலா ஏதாவது நம்ம விட்டு போயிருந்தா, அது பார்க்கறதுக்காக மட்டுமே தானே தவிர, அதுல இருந்துமே நமக்கு பெரிய ரிஃப்ளெக்ஷன்ஸ் வருதான்னு கேட்டா இல்ல. ஸோ நியூஸ் பேப்பர் ரீடிங் அதோட ஒரு ஜெனரல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே நெறைய கொஸ்டின்ஸ எலிமினேட் பண்ண முடியுது. மெயின்ஸ் ஆப்ஷனல் நீங்க என்ன மேம் எடுத்திருந்தீங்க? மெயின்ஸ் நான் ஜியோகிராஃபி ஆப்ஷனல். ஓகே. மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி மேம் அப்ரோச் பண்றது? மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங், நோட் நான் மேக்கிங் எப்படி மெயின்ஸ் பண்ணணும்? சொல்றேன். நான் மெயின்ஸ் அடுத்து ஓகே சொல்றேன். ஓகே மேம். இப்போ என்சிஆர்டிஸ்க்கு நோட்ஸ் எடுக்கணுமா இல்ல வந்து என்சிஆர்டிஸ்லயே கோ த்ரூ பண்ணாலே சஃபிஷியன்ட்டா மேம்? என்சிஆர்டில ஹைலைட் பண்ணி வைக்கிறதே போதுமானது. பட் இப்போ ஜியோகிராஃபி மாதிரினா, ஜியோகிராஃபி கூட அவ்ளோ தேவையில்ல. மேபி மேப்ஸ் இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது ரிமெம்பர் பண்ணறதுக்கான அவசியம் இருக்கு. ஏதாவது ரிவர்ஸ் ஓரியன்டடா அந்த மாரி இருக்குன்னா, அந்த புக்குக்கு பின்னாடி அந்த சாப்டருக்கு பின்னாடியே நீங்க ஒரு பேஜ் ஒட்டிட்டு, அத ரொம்ப ஷார்ட் நோட்ஸா எடுத்து வச்சுக்கலாம். பிகாஸ் என்சிஆர்டி ஓகே ரொம்ப மேம். சிம்ப்ளிஃபைடா குடுத்துருக்கறனால, அத ஒரு ஷார்ட் நோட்ஸ் மேக் பண்ணி அது யூஸ் இல்லாம இருக்கும். பட் இப்ப வந்து இந்தியன் சொசைட்டிக்கு வந்துட்டு நம்ம 11th, 12th என்சிஆர்டி படிக்கணும். அதுல வந்து நெறைய கன்டென்ட் இருக்கும். நெறைய ஸ்டோரி ரிலேட்டடா இருக்கும். எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக அப்படி குடுத்துருப்பாங்க. அப்ப அந்த புக்க என்டையரா நம்ம படிக்க முடியாது. பட் இப்ப வந்து சான்ஸ்கிரிட்டைசேஷன் அப்படின்ற கான்செப்ட் வந்து அந்த இந்தியன் சொசைட்டி புக்ல தான் குடுத்துருக்காங்க. அந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே வந்துட்டு நம்ம சில சில விஷயங்கள நோட்ஸ்ல எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாரி சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக்கா அத நம்ம பண்ண முடியும். பட் எல்லாத்துக்குமே நோட்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க் யூ. மேம் இப்போ இந்த லாஸ்டா டெலிகிராம்ல உங்களோட டாப்பர் ஜிஎஸ் ஒவ்வொரு பேப்பர் வைஸ் வந்து டாப்பர்ஸோட நோட்ஸ்ல இருக்குல்லைங்க மேம். இப்போ சிலபஸ் வைஸ் வந்து ஒவ்வொரு இதை வந்து டேர்ம்ஸ் வந்து ஒவ்வொன்று எக்ஸ்பிளைன் பண்ணி இப்போ அந்த நோட்ஸை வந்து ரெஃபரன்ஸாக வச்சு ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து நம்ம படிக்கும்போது வந்து ஸ்டாண்டர்ட் புக்ஸ்ல இருந்து ஆட் ஆன் பண்ணிக்கலாங்களா? இல்லை ஒரு சிலர் வந்து அந்த மாதிரி டாப்பர்ஸோட நோட்ஸ் மட்டுமே வச்சு எடுத்து ஃபோக்கஸ் பண்ணுறவங்க இருக்காங்க இல்லைங்க. இப்போ அந்த மாதிரி வச்சு இது பண்ணலாமா? இல்லை நம்மளோட ஓன் நோட்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்களா மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் இல்லைங்க? ஓகே. ஏன்னா மெயின்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு பேப்பருக்குமே வந்து எந்த அளவுக்கு நம்ம ஒவ்வொன்றும் வந்து சிம்பிளிஃபை பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கோமோ அதுதான் நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து இப்போ
நமக்கு ஆல்ரெடி ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு நம்ம கிட்ட நோட்ஸ் இருந்துச்சுன்னா டாப்பர்ஸ் காப்பி பார்த்து அதை ஆட் ஆன் பண்ணிக்கிறது பெட்டரா இருக்கும். இதெல்லாம் விட்டு போச்சோ அதை ஆட் பண்ணி, ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம நோட்ஸ் படிச்சிருப்போம். ஸோ டாப்பர்ஸ் காப்பில இருந்து வேல்யூ அடிஷனை ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நோட்ஸ் எல்லாம் இல்லாதவங்க எந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருக்க சிலவங்க ப்ராப்பரா நோட்ஸ் எல்லாம் எடுத்திருக்க மாட்டாங்க. அவங்க நோட்ஸ் பில்ட் பண்ணணும், ஷார்ட் நோட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா அவங்க டாப்பர்ஸ் காப்பி போகலாம். ரெண்டாவது வந்து எத்திக்ஸ் மாதிரியான சப்ஜெக்ட்ஸுக்கு டாப்பர்ஸ் நோட்ஸ் வந்து ரிலே பண்றது நல்லது. பிகாஸ் எத்திக்ஸ்க்கு நம்ம ப்ராப்பரா எங்க கிளாஸஸ் போனாலுமே சிலபஸ் வைஸ் எல்லாம் நமக்கு கிடைக்காது. அதே மாதிரி எத்திக்ஸ்ல சில டாபிக்ஸ் எல்லாம் தான், சில ஏரியாஸ் எல்லாமே ரிப்பீட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஏரியாஸ்க்கு எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், டாப்பர்ஸ் காப்பியை பார்த்தோம்னா அவங்க ஒரு 6-7 ஃபிலாசபிஸ் தான் மொத்தமா நம்ம எழுத போறோம். அந்த 6-7 ஃபிலாசபிஸ் அந்த டாப்பர்ஸ் காப்பியில இருக்க போகுது. எல்லா கீவேர்ட்ஸுமே பார்த்தோம்னா டாப்பர்ஸ் காப்பியில இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் இப்போ ரீசெண்ட் டாப்பர்ஸ் பார்த்தோம்னா ரீசெண்ட் எக்ஸாம்பிள்ஸுமே நமக்கு கிடைச்சிடும். அந்த எக்ஸாம்பிள்ஸ் போய் அப்படியே பிரிட்டன் பண்ணலாம். ஸோ டாப்பர்ஸ் காப்பி வந்து எத்திக்ஸ் மாதிரியான சப்ஜெக்ட்ஸுக்கு இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கு எல்லாமே ஏதாவது லைக் எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணணும், இல்லாட்டி ஏதாவது இப்பவுமே சில டேட்டாஸ் ரெலவெண்டா இருக்கும் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி வந்து இப்போ அக்ரிகல்ச்சர் மாதிரி டாபிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எக்கனாமி அந்த மாதிரி இதுல வந்துட்டு ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே அதிகமா ரிப்பீட் ஆகுது. அப்ப அவங்க ஒரு கொஸ்டினுக்கு எழுதியிருந்தாங்க, யூபிஎஸ்சி கொஸ்டினுமே ஒரு ப்ராடர் கொஸ்டினா இருக்கு, அவங்க அதுக்கு ஒரு ஆன்சர் எழுதியிருக்காங்க அப்படின்னா அந்த அந்த ஆன்சர் வந்து ஹோலிஸ்டிக்கா அந்த டாபிக்கே அட்ரஸ் பண்ணிடும். அப்ப அந்த மாதிரியானதை அப்படியே எடுத்து நம்ம நோட்ஸ்ல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாமே நம்ம கிட்ட எப்படி நோட்ஸ் இருக்கோ அதை பொறுத்து தான். இப்போ ஆல்ரெடி நம்ம கிட்ட நோட்ஸ் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் வேல்யூ அடிஷன் பர்பஸ்க்காக மட்டும் டாப்பர்ஸ் காப்பியை யூஸ் பண்ணிக்கலாம். எத்திக்ஸ்க்கு வந்துட்டு நிறையவே நம்ம டாப்பர்ஸ் காப்பியை யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ மேம். நீங்க என்ன இன்ஸ்டிடியூட்ல மேம் யூபிஎஸ்சி கோர்ஸ் பண்ணீங்க? யூபிஎஸ்சி கோர்ஸ் அங்க சங்கர்ல பண்ணேன், பேசிக் ஃபவுண்டேஷன். 1 year கோர்ஸா மேம்? 1 year கோர்ஸ். ஓகே மேம். ஓகே, தேங்க்யூ. ஓகே, இப்போ வந்து கொஞ்சம் மெயின்ஸுக்கு வந்து ஸ்விட்ச் ஆகலாம். வேற யாருக்கும் டவுட்ஸ் இருக்கா ப்ரிலிம்ஸ் ரிலேட்டடா மட்டும்? ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் சீரியஸ்க்கு மெயின் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஃபோக்கஸ் பண்ணி இது பண்ணுமா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இது ஒன்று வந்துட்டு நான் என்ன, பிகாஸ் நான் 5 அட்டெம்ப்ட்ஸ் கொடுத்துருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன். செகண்ட் தேர்ட் அட்டெம்ப்ட் நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணல. ஃபோர்த் ஃபிஃப்த் அட்டெம்ப்ட்ல நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன். ஐஎஃப்ஓஎஸ் கட் ஆஃபும் கிளியர் பண்ணேன். ஸோ அந்த சேஞ்ச் எப்படி வந்துச்சுன்னா, ஒன்று ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை எல்லா ஆப்ஷன் ஸ்பெசிஃபிக்காகவும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணேன். ரெண்டாவது வந்து ஒரே ஒரு டெஸ்ட் சீரீஸ் மட்டும்தான் போட்டேன், வேற எந்த டெஸ்ட் சீரீஸுமே போடல. அதை ரொம்ப ஜெனுவனா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குமே எல்லா ஆப்ஷன்ஸுமே அனலைஸ் பண்ணி என்னெல்லாம் ஆன்சர்ஸ் இருக்கோ அது எனக்கு தெரியும். அதுல இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் படித்தேன், வேற எந்த கரண்ட் அஃபேர்ஸ் சோர்ஸும் போல. மூணாவது என்ன பண்ணேன், மற்றவங்க எல்லாரும் மார்க் டெஸ்ட் சீரீஸ் இந்த ஆல் இண்டியா மார்க்லாம் போவாங்கல்ல, அப்போ நான் வந்து ஆல் இண்டியா மார்க் எதுவுமே போல. யூபிஎஸ்சியோட அந்த வருஷத்தோட சிடிஎஸ், சிஏபிஎஃப், என்டிஏ, ஜியோ சயின்டிஸ்ட் இந்த மாதிரியான கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி அதுக்கு டைமிங் வச்சு அந்த கொஸ்டின்ஸ் மட்டுமே அட்டென்ட் பண்ணேன். அந்த கொஸ்டின்ஸ்ல நமக்கு மேபி தெரியாத கொஸ்டின்ஸ் இருக்கலாம், நிறைய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் கூட இருக்கலாம். பட் அந்த கொஸ்டின்ஸுமே நம்மளால மேபி இந்த ஃபார்முலாஸ் அந்த மாதிரி இல்லாத கொஸ்டின்ஸை தவிர்த்து மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் போய் அட்டென்ட் பண்ணேன். அந்த மாதிரி நம்ம அட்டென்ட் பண்ணி பார்க்கும்போது நம்மளால எவ்வளோ இன்டெலிஜென்ட்டா கெஸ் பண்ண முடியுது ஒரு விஷயத்த அப்படின்னு, ஒரு கொஸ்டின் அப்படின்னு தெரிஞ்சு. ரெண்டாவது வந்து இப்போ நான் அந்த மாதிரி வேர்பட்டம் வச்சு சொன்னேன்ல, அந்த வேர்பட்டம்ல நிறைய இதுல இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷனே தப்பா இருக்கு, இல்லாட்டி இது வந்து ப்ராக்டிகலாவே பாசிபிள் இல்லையேன்னு நிறைய யூபிஎஸ்சியோட மற்ற எக்ஸாம் கொஸ்டின்ஸ்லுமே நம்மளால பார்க்க முடிஞ்சு. பிளஸ் சில கொஸ்டின்ஸ் வந்து இப்போ சிடிஎஸ்ஆ இருக்கட்டும், சிஏபிஎஃப்ஆ இருக்கட்டும், இல்லாட்டி நம்ம சிஎஸ்சியா இருக்கட்டும், எல்லாமே ஒரே வருஷத்துல தான் அவங்க ஒரு கமிட்டி போட்டு கொஸ்டின் பேப்பர் செட் பண்றதா சொல்றாங்க. அதோட ரிஃப்ளெக்ஷன்ஸுமே நம்மளால பார்க்க முடியுது. சில சிடிஎஸ்ல இருக்க கொஸ்டின்ஸ் வந்து யூபிஎஸ்சியோட சிஎஸ்சி கொஸ்டின்ஸ்லயுமே
டிஃப்ரெண்டா அதே சேம் டாபிக்கா இருக்கும், பட் வேற விதமா இங்க ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். ஸோ இங்க ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டோம்னா அதை ரிலேட்டட் நம்ம படிச்சிருப்போம். அதனால சிஎஸ்சியோட பேப்பருமே நம்மளால அட்டன் பண்ண முடியும். ஸோ ஒரு டெஸ்ட் சீரிஸ் நம்ம ஸ்டிக் ஆன் பண்ணலாம். ஏன்னா அந்த வருஷம் ஃபுல்லா நம்ம அந்தந்த போர்ஷன்ஸை விட்டு கவர் பண்ணி நம்மளால எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும். ப்ளஸ் ஆல் இண்டியா டெஸ்ட் சீரிஸ் எல்லாத்தையும் விட்டு, பிகாஸ் ஆல் இண்டியா டெஸ்ட் சீரிஸ் நமக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ரொம்ப டஃபா வைப்பாங்க, செகண்ட் ஈஸியா இருக்கும், தேர்ட் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும், ரொம்ப டஃபா வைப்பாங்க. அதுலயும் யூபிஎஸ்சியோட அலைன்மெண்ட்லயும் அந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்காது. ஸோ என்ன பண்ணலாம்னா இன்ஸ்டெட் இந்த மாதிரியான யூபிஎஸ்சியோட மற்ற எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணோம்னா அது இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ. ஓகே. ஸோ ஐ திங்க் மெயின்ஸ் வேற யாரும் கேட்கணுமா? ஸோ மெயின்ஸ் ரிலேட்டடான இதுக்கு நான் போகிறேன். ஒரு நிமிஷம். ஓகே. இப்போ மெயின்ஸ் ரிலேட்டட் ப்ரிப்பரேஷன் சிசாட் மட்டும் உங்களோட அப்ரோச் ஷேர் பண்ணிடுங்க மேம். ஆல்ரைட். ஸோ சிசாட்டுக்கு வந்துட்டு ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான். ஒன்று வந்துட்டு நமக்கு எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் 10 இயர்ஸ் லாஸ்ட் 10 இயர்ஸ் அதே மாதிரி தான் நம்ம ஜிஎஸ்க்கு எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி சிசாட்டுக்குமே லாஸ்ட் 10 இயர்ஸ் இல்லாட்டி லாஸ்ட் ஒரு 7 இயர்ஸ் கொஷின் பேப்பர் டவுன்லோட் பண்ணிட்டு எல்லா கொஷனுக்குமே நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும், எல்லாத்துக்குமே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும். எஸ்பெஷலி குவான்ஸ் காம்ப்ரிஹென்ஷனுமே நம்ம எல்லாமே சால்வ் பண்ணியிருக்கணும். ஸோ நம்ம வந்து இப்போ எல்லா குவான்ஸ் டாபிக்ஸ்க்குமே சரி இல்லை ரீசனிங் டாபிக்ஸ்க்குமே நமக்கு வந்து பேசிக்கான நோட்ஸ் இருக்கு அப்படின்னு அசியூம் பண்ணிட்டோம்னா நம்ம இந்த ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரையுமே டெஸ்ட் மாதிரி அட்டன் பண்ணணும். டைமிங் வச்சு அதே 2 hours வச்சு டெஸ்ட்டை அட்டன் பண்ணிடணும். டெஸ்ட்டை அட்டன் பண்ணிட்டு எதெல்லாம் விட்டு போச்சோ நம்ம எதெல்லாம் அட்டன் பண்ணலையோ இது எல்லாத்துக்குமே ஆன்லைனில் பார்த்து ஆன்சர்ஸ் ரெடி பண்ணிக்கணும். ஸோ இந்த 1 year ஒரு கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு ஆன்சர்ஸ் தெரியும் அப்படின்னா அடுத்த வருஷம் என்னால் எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே டீசெண்டாக 40 to 45 கொஸ்டின்ஸ் நம்ம அட்டன் பண்ண முடியும். ஸோ இது வந்து ரொம்ப சேஃப் ரேஞ்ச். சிசாட்ல ஒரு 40 to 45 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்றது ரொம்ப சேஃப் ரேஞ்சா இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி எல்லா வருஷத்துக்குமே அட்டன் பண்ணும். இந்த ஒரு 2015 இருந்து அப்படின்னா 2024 25 கொஸ்டின் பேப்பர் வரைக்குமே எல்லா சிசாட் கொஸ்டின்ஸுக்குமே நம்ம ஆன்சர்ஸ் வந்து சால்வ் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு என்ன மெத்தட்ல இதெல்லாம் சால்வ் பண்ண முடியும்னு தெரிஞ்சாலே நம்மளால ஈஸியா சிசாட் வந்து போட முடியும் ஆக்சுவல் எக்ஸாம்ல. ரெண்டாவது வந்து சிசாட் கொஸ்டின்ஸை எப்படி அட்டன் பண்ணணுன்ற ஒரு அப்ரோச்சும் இருக்கணும். இப்போ நாங்களாம் எப்படி அட்டன் பண்ணுவோம்னா 40 + 1 hour 20 minutes டெக்னிக். ஃபர்ஸ்ட் 40 minutesல வந்துட்டு எல்லா காம்ப்ரிஹென்ஷனுமே அட்டன் பண்ணிடுவோம். என்னெல்லாம் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ் இருக்கோ இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் கம்ப்ளீட்டா 40 minutesல அட்டன் பண்ணிடுவோம். ஸோ மோஸ்டா 25ல வந்து 27 கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா 2 ஆப்ஷன்ஸ்ல கன்ஃபியூஸ் ஆகிற கொஸ்டின்ஸ் வந்து டச் பண்ண மாட்டேன், அதை அட்டன் பண்ண மாட்டேன். பிகாஸ் எனக்கு மோஸ்டா நான் அதை வந்து தப்பான ஆப்ஷன் தான் போய் டாட் பண்றேன். அப்போ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். மிச்சம் என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்கோ இப்போ சப்போஸ் ஒரு 21ல இருந்து 22 கொஸ்டின்ஸ் காம்ப்ரிஹென்ஷன் ஃபர்ஸ்ட் 40 minutesல முடிச்சிருவோம். அடுத்து வந்து 1 hour 20 minutes இருக்கும். இதுல வந்து கம்ப்ளீட்டா குவான்ஸ் என்னெல்லாம் ரீசனிங் எல்லாம் வருதோ இது எல்லாத்தையும் அட்டன் பண்ணுவோம். ஸோ நம்ம எந்த அளவுக்கு கொஸ்டின் சால்வ் பண்றோன்றதை விட எந்த அளவுக்கு தெரியாத கொஸ்டின்ஸை ஸ்கிப் பண்றோம், எவ்வளோ ஃபாஸ்டா ஸ்கிப் பண்றோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நம்ம ஒரு கொஸ்டின் பார்க்குறோம், இது தெரியாது அப்படின்னா அடுத்த கொஸ்டினுக்கு போயிடணும். இல்லாட்டி சில கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணி நியர்லி கடைசி ஆன்சர் வர மாதிரி இருக்கும். பட் அது வந்து ரொம்ப டைம் கன்சியூம் ஆகுற மாதிரி இருக்கும். இல்லாட்டி அதிகமா நமக்கு ப்ரெஷர் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸா இருந்தா கூட அடுத்து ஸ்கிப் பண்ணிடணும். இப்போ நான் அந்த மாதிரி ஸ்கிப் பண்ணிட்டே வரேன். யூபிஎஸ்சி மோஸ்டா எப்படி இருக்குன்னா ஒரு பேஜ் ஃபுல்லாவே டஃப்பான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அடுத்து ஒரு பேஜ் பார்க்கும்போது டஃப்பான கொஸ்டின்ஸ், அடுத்து பார்க்கும்போது ரொம்ப ஈஸி அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டஃப்பான கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒன்று தெரியல ஸ்கிப் பண்றேன், அடுத்து ஸ்கிப் பண்றேன். தொடர்ந்து நான் ஒரு 5-6 கொஸ்டின் ஸ்கிப் பண்ணா கூட என் கான்ஃபிடன்ஸ் அங்கே உடையாம இருக்கணும். அந்த மாதிரி கான்ஃபிடன்ஸ் உடையாம இருந்தாதான்
அடுத்தடுத்த ஈஸியான கொஸ்டின்ஸ் வந்து நம்மளால அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ இந்த 1 ஹவர் 40 மினிட்ஸ் 1 ஹவர் 20 மினிட்ஸ் அப்படின்ற டெக்னிக் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்குமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இப்படி பண்ணலாம். சிலவங்க என்ன பண்ணுவாங்க, குவான்ஸ் ஆப்டி மட்டுமே அட்டென்ட் பண்ணுவாங்க, இதை காம்ப்ரிஹென்ஷன் விட்டுருவாங்க, இல்லாட்டி காம்ப்ரிஹென்ஷன் மட்டுமே அட்டென்ட் பண்ணிட்டு குவான்ஸ் வந்து ரொம்ப மினிமலா அட்டென்ட் பண்ணுவாங்க. பட் இப்போ இது வந்து ரெண்டுமே ரொம்ப ரிலையபிளா இல்லாம தான் போயிட்டு இருக்கு. இப்போ லாஸ்ட் இயர் வந்து காம்ப்ரிஹென்ஷனோட சைஸ் எல்லாம் கம்மியா இருந்துச்சு, பட் அதுக்கு முன்னாடி வருஷம் பார்க்கும்போது காம்ப்ரிஹென்ஷன் ரொம்ப லென்த்தியா இருந்துச்சு. கொஸ்டின்ஸுமே வந்துட்டு இதுதான் அப்படின்னு நம்மளால சில ஆன்சர்ஸ் காம்ப்ரிஹென்ஷன்ல கரெக்டா பின் பாயிண்ட் பண்ண முடியல. அதே மாதிரி இப்போ லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் குவான்ஸ்ல பார்க்கும்போது நம்பர்ஸே சில கொஸ்டின்ஸ்ல இருக்கிறது இல்ல. அசியூம் எக்ஸ் டு பி, அசியூம் பி டு பி, அந்த மாதிரி அசம்ஷன் பேஸ்டு நம்ம வேல்யூஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ரெண்டுத்தையுமே அட்டென்ட் பண்ணிட்டு ஒரு பேலன்ஸ்ல இருந்து ஒரு 40 to 45 கொஸ்டின்ஸ் நம்ம அட்டென்ட் பண்ண முடிஞ்சு அப்படின்னா நம்மளோட அக்யூரசி கொஞ்சம் கம்மியா இருந்தாலுமே 40 to 47 அந்த கொஸ்டின் அந்த ரேஞ்ச்ல வந்து நமக்கு சிசாட்ல அதிகமா கிளியர் பண்ண முடியும். Yeah, ma'am. Thank you. Okay. ஸோ மெயின்ஸில் வந்துட்டு இப்போ நான் எத்திக்ஸ் ஆல்ரெடி சொன்னேன். எத்திக்ஸ் எப்படின்னா நமக்கு ரொம்ப ஷார்ட் நோட்ஸ் இருக்கணும், அந்த சிலபஸ் ஸ்பெசிஃபிக்காக ஷார்ட் நோட்ஸ் இருக்கணும். அது இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து லிஸ்ட் ஆஃப் ஃபிலாசபிஸ் இருக்கணும், பேசிக் ஃபிலாசபிஸ். இப்போ டியான்டாலஜினா என்ன, யூட்டிலிட்டேரியன்னா என்ன, வர்ச்சுவ எத்திக்ஸ்னா என்ன அப்படின்னு ரொம்ப ஷார்ட்டாக ஒரு பேஜில் என்டையர் ஃபிலாசபிஸ் எவ்வளோ இருக்கோ அதை வந்து நம்ம வச்சுக்கணும். அதே மாதிரி எத்திக்ஸ் கீவேர்ட்ஸ் இருக்கும். இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு லிஸ்ட்டாக எழுதி வச்சுக்கணும். இப்போ எத்திக்கல் அல்ட்ரூயிசம், எத்திக்கல் ஈகோயிசம், இந்த மாதிரி நிறைய கீவேர்ட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி எத்திக்கல் கீவேர்ட்ஸும் ஒரு என்டையர் பேஜில் எழுதி வச்சுக்கலாம். அப்புறம் எத்திக்கல் வேல்யூஸ், எத்திக்கல் வேல்யூஸ்லையுமே பாசிட்டிவ் எத்திக்கல் வேல்யூஸ், நெகட்டிவ் எத்திக்கல் வேல்யூஸ் இருக்கும். ஸோ பாசிட்டிவ் வேல்யூஸ்னா ஒரு லிஸ்ட்டு ஒரு 30 to 40 வேல்யூஸ் எழுதி வச்சுக்கலாம். இப்போ ஹானஸ்டி, இன்டெகிரிட்டி, டிலிஜென்ஸ், எம்பத்தி, கம்பேஷன், இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் வச்சுக்கலாம். அப்புறம் நெகட்டிவ் வேல்யூஸுமே ஒரு லிஸ்ட் வச்சுக்கலாம். ஹேட்டு, ஈகோ, ஆங்கர், இந்த மாதிரியான வேல்யூஸ் எல்லாமே, நெக்லிஜென்ஸ், இதெல்லாமே ஒரு செட்டாக வச்சுக்கலாம். இது ஒரு 20 நெகட்டிவ் வேல்யூஸ், ஒரு 30 பாசிட்டிவ் வேல்யூஸ் வச்சுக்கலாம். அது இல்லாம நம்ம என்ன எழுதுவோம்னா கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ். இப்போ நார்மலாவே வந்துட்டு பப்ளிக் சர்வீஸ் வேல்யூஸ்னாலே நோலன் கமிட்டி எழுதுவோம். அந்த மாதிரி நிறைய கமிட்டிஸ் இருக்கு, ஓஹரா கமிட்டி. அப்போ அந்தந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன அப்படின்னு ஒரு பேஜ்ல, இப்போ நான் சொல்றது எல்லாமே ஒரு 1 பேஜ் இல்லாட்டி 2 பேஜஸ்ல வந்து எழுதி வச்சுக்கணும். இப்படி வந்து எழுதி வைக்கும் போது ஆக்சுவல் மெயின்ஸ் எக்ஸாம் போகும்போது இதை மட்டுமே ரிவைஸ் பண்ணி கொஸ்டின் எப்படியா இருந்தாலும் அந்த கொஸ்டினை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்மளால போய் அங்க அப்படியே ரெசிப்ரோகேட் பண்ணிட முடியும். அதே மாதிரி டெஃபினிஷன்ஸ், ஒரு செட் ஆஃப் கீவேர்ட்ஸுக்கு டெஃபினிஷன்ஸ், வேல்யூஸ்க்கு வந்து டெஃபினிஷன்ஸ் எழுதி வச்சுக்கலாம். அதுல வந்து யூபிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது எந்தெந்த மாதிரி கீவேர்ட்ஸ் அவங்க கொஸ்டின்ல கேட்டிருக்காங்களோ அந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் எடுத்துட்டு போய் அதுக்கு டெஃபினிஷன்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் இன்னொன்று என்ன எடுத்து வைக்கணும்னா செட் ஆஃப் பர்சனாலிட்டிஸ் என்னெல்லாம். இப்போ சிவில் சர்வன்ஸ்லேயே வந்து பாசிட்டிவ் எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க, நெகட்டிவ் எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க, அந்த லிஸ்ட் எடுத்து வைக்கலாம். அப்புறம் வந்து ஆல்ரெடி லீடர்ஸ், இப்போ காந்திஜியோட ஃபிலாசபிஸ் என்னெல்லாம், தாலிஸ்மான் பத்தி எழுதி வைக்கலாம், ட்ரஸ்டிஷிப்பு, அப்புறம் புத்திசம், ஜெயினிசம், இதோட கோர் வேல்யூஸ் என்ன, இது எல்லாமே வந்து நம்ம போய் எழுத போறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம நோட்ஸ் எடுக்கும்போது ஒரு விஷயம் என்ன மைண்ட்ல வச்சுக்கணும்னா, யூபிஎஸ்சியில என்ன டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்டாலுமே நமக்கு என்ன தெரியுதோ, நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை தான் போய் எழுத போறோம். அப்போ நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் நம்ம நோட்ஸ்ல எழுதி வைக்கணும். அந்த நோட்ஸ்ல எழுதி வச்சு இதுல என்னதான் எவ்வளவு கம்மியா இருந்தாலும் இது என்ன மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டாலும் அப்படியே போய் மாடிஃபை பண்ணி அதை அங்க ரெசிப்ரோகேட் பண்ணணும். ஸோ இதை மைண்ட்ல வச்சுட்டு தான் நம்ம நோட்ஸே எடுக்கிறோம். அப்போ இந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ், வேல்யூஸ் எல்லாமே ஒரு 2 பேஜஸ்க்கு மட்டுமே எடுத்து வச்சுட்டு, இப்போ அசோகானா இதுதான் அவரோட கோர் வேல்யூஸ், இந்த மாதிரி வேறுடா எழுதி வைக்கலாம். இப்போ அசோகா பத்தி சொன்னோம்னா இவங்க இன்ஃபோசிஸ் ஃபவுண்டர் நாராயணமூர்த்தி என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அதை பத்தி எழுதி வைக்கலாம். அவர் வந்துட்டு எப்படி கார்பரேட் எத்திக்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு, குட் கார்பரேட் எத்திக்ஸ் என்னன்னு. அப்புறம் ரீசன்ட் ரெலவென்ஸ்ல வந்துட்டு சில பர்சனாலிட்டிஸ் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அதை லிஸ்ட் பண்ணி எழுதி வைக்கலாம். ஸோ இது ஒண்ணு. அப்புறம் கவர்மெண்டோட கோல்ஸ் என்ன, அவங்களோட மோட்டோ என்ன, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எத்திக்ஸோட கன்க்ளூஷன்ல எழுதலாம்.
அப்ப ஷீலம் பரம் பூஷணம் அப்படின்றது வந்து நான் எங்க வேணாலும், ஏன்னா சிவில் சர்வன்ஸை பத்தி எத்திக்ஸ்ல வந்து கட்டாயமா கொஸ்டின் இருக்கும். ஸோ இந்த ஒரு கீவேர்டை நான் எங்க வேணாலும் போய் எழுதலாம். அப்புறம் சத்தியமேவ ஜெயத்தே, இதை வந்து இப்போ இன்டெகிரிட்டி ரிலேட்டடான எந்த கொஸ்டின் வந்தாலும் நான் இதை கொண்டு போய் எழுதலாம். அப்புறம் எஸ்டிஜி கோல்ஸை பத்தி நான் போய் எழுதலாம், இல்லாட்டி அம்ருத் கால் பத்தி எழுதலாம். அப்ப இதெல்லாம் தான் கவர்மெண்டோட மோட்டோஸ் இருக்கும். இந்த மோட்டோஸ் கோல்ஸ் எல்லாத்தையுமே ஒரு லிஸ்ட் பண்ணி எழுதிட்டு இதை போய் நம்ம கன்க்ளூஷன்ஸ்ல எழுதலாம். இல்லாட்டி கேஸ் ஸ்டடீஸ்ல வந்து நம்ம ரோலை வந்து சில கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் நீங்க என்ன எடுப்பீங்கன்னு சொல்லி நம்ம ஜஸ்டிஃபை பண்ணணும். அப்ப வந்துட்டு இந்த பிலாசபியை கொண்டு போய் அங்க எழுதி வைக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு லிஸ்ட் எடுத்துக்கலாம். அப்புறம் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸுமே சில லிஸ்ட் எடுத்து வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து டிராஃபிக் லைட்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன், இல்லாட்டி வந்துட்டு நம்ம எம்பத்தி காட்டுறோம், கம்பேஷன் காட்டுறோம்னு சொல்லி இப்போ சிலவங்க பர்த்டேஸ் எல்லாமே போய் ஓல்டேஜ் ஹோம்ஸ் எல்லாம் கொண்டாடுவாங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ். இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் ரியல் டைம்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து வச்சு இதை போய் நம்ம இதுல எழுதலாம், ஆன்சர்ஸ்ல எழுதலாம். இது எல்லாமே நமக்கு டாப்பர்ஸ் காப்பிலையுமே கிடைக்கும். டாப்பர்ஸ் காப்பி மட்டும் பார்க்காம நம்ம கொஞ்சம் நம்மளோட ஜெனுவன்னஸுமே எக்ஸாம்ல வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணணும், ஆன்சர்ஸ்ல ரிஃப்ளெக்ட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இல்லை நேச்சுரலாவே நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் ஆன் த ஸ்பாட் எழுதுவோம். அந்த எக்ஸாம்பிள்ஸும் டெஸ்ட் சீரீஸ்ல நிறைய நல்ல எக்ஸாம்பிள்ஸ் எழுதுனா அதையுமே நம்ம நோட்ஸ்ல வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இவ்வளோதான் எத்திக்ஸ்க்கு வந்து நோட் மேக்கிங் ப்ராசஸ். என்டையரா நமக்கு வந்துட்டு எப்படி என்ன அப்படின்றதோ ஒரு புரிதல் வேணும். அது வந்து நம்ம ஃபவுண்டேஷன் ஏதாவது கோர்ஸ் போயிருந்தோம்னா அந்த சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக்கா நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதுக்கப்புறம் அதை எப்படி ஆன்சர்ஸா கன்வெர்ட் பண்ண போறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஷார்ட் நோட்ஸ் நம்ம கையில இருக்கணும். அதை நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கொஸ்டினுக்கு எப்படி போய் இது எல்லாத்தையும் ஃபிட் இன் பண்ண போறோம் அப்படின்றது தான் இருக்கும். ஸோ இது வந்து எத்திக்ஸ் பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் எஸ்ஏல வந்துட்டு பிகினர்ஸா இருந்தீங்க அப்படின்னா எஸ்ஏ வந்து வீக்லி ஒரு எஸ்ஏ எழுதுறது நல்லது. அதுவும் ஒரு பியர் குரூப்போட ஒரு எஸ்ஏ எழுதுறோம் வீக்லி அப்படின்னா இட் இஸ் குட். எல்லாருமே இப்போ ஒரு 3-4 மெம்பர்ஸ் அந்த பியர் குரூப்ல இருக்காங்கன்னா எல்லாருமே ஒரே டாபிக் எடுத்துட்டு ஒரு 1.5 hours அந்த எஸ்ஏ எழுதிட்டு எல்லாருமே அவங்களோட எஸ்ஏவை ரீட் பண்ணி காட்டலாம். அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தவங்களோட அப்ரோச் வந்து அந்த எஸ்ஏக்கு டிஃப்ரெண்டா இருக்க போகுது. ஒருத்தவங்க வந்து அது ஒரு ஸ்டோரி பேஸ்டா எழுதியிருப்பாங்க, இல்லாட்டி ரியல் லைஃப் அந்த மாதிரி அவங்க லைஃப்ல நடந்த ஒரு விஷயத்த பத்தி அது அப்படியே எழுதியிருப்பாங்க, இல்லாட்டி சிலவங்க இந்த பெஸ்டல் அப்ரோச் யூஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் இல்லாம வேரியட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்து எப்படி எழுதியிருக்காங்கன்னு தெரியும். அதே மாதிரி ஒரு தீசிஸ் எப்படி எழுதுறது, ஆன்டி தீசிஸ் எப்படி எழுதுறது ஒரு எஸ்ஏக்கு அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங்குமே வந்து இந்த வீக்லி எஸ்ஏ ரைட்டிங் வித் பியர் குரூப் டிஸ்கஷன் இது ரெண்டுமே இருந்துச்சுன்னா நம்மளால பண்ண முடியும். இப்போ பிகினர்ஸா இருந்தா ஒரு 6 pagesக்கு இனிஷியலா எழுதி பார்க்கலாம். 6 pagesக்கு மட்டும் ஒரு டாபிக் யூபிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்துட்டு அதுக்கு ஒரு எஸ்ஏ எழுதி பார்க்கலாம். அது கொஞ்சம் பிகினர்ஸ்ல இருந்து ப்ரோக்ரஸ் ஆகுறாங்க அப்படின்னா 10ல இருந்து 12 pages வந்து நம்ம எஸ்ஏ எழுதலாம். ஸோ எஸ்ஏ எழுதும் போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா எஸ்ஏ வந்து ரொம்ப சிம்பிளான வொக்காபுலரியில இருக்கணும், ரொம்ப ஹைஃபையான வொக்காபுலரியில இல்லாம சிம்பிளான வொக்காபுலரியில இருக்கணும். ஷார்ட் சென்டென்ஸ் இருக்கிறது வந்து ப்ரிஃபரபிள், ரொம்ப லாங் சென்டென்சஸ் லென்த்தி சென்டென்சஸ் இல்லாம ஷார்ட் சென்டென்சஸா இருக்கணும். அப்புறம் ஒரு பேராகிராஃப்ல இருந்து அடுத்த பேராகிராஃப்க்கு நான் ஸ்விட்ச் ஆக போறேன், இது ஒரு ஐடியாவா இருக்க போது இது ஒரு ஐடியாவா இருக்க போதுன்னா நடுவுல ஒரு டிரான்சிஷன் இருக்கும். அந்த டிரான்சிஷனுக்கு வந்து ஒரு ஃப்ளோ இருக்கணும். ஸோ நான் வந்துட்டு இந்த பேரால இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், அப்ப ஹேவிங் செட் திஸ் அப்படின்னு சொல்லி அடுத்த பேரால போகலாம், இல்ல சிமிலர்லின்னு சொல்லி அடுத்த பேரால போகலாம், இல்லாட்டி பிசைட்ஸ் திஸ் அப்படின்னு சொல்லி அடுத்த பேராக்கு போகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு லிங்க் வேர்ட்ஸ் இருக்கணும். அதே மாதிரி ஃப்ளோ ஆஃப் த எஸ்ஸே வந்து ரொம்ப லூசிடா இருக்கணும். நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஒரு பேராகிராஃபை படிச்சு புரிஞ்சு மேபி அது புரியாம காம்ப்ளெக்ஸ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம்னா எக்ஸாமினர் இன்னொரு டைம் போய் அந்த பேராகிராஃபை ரீட் பண்ணாம இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு பேராகிராஃப் நான் ஈஸியா சிம்பிளா வச்சிருக்கேன், அடுத்த பேராகிராஃப்க்கு நான் போக போறேன்னு இந்த பேராகிராஃப்லயே முடிஞ்சா சொல்லணும். அந்த லாஸ்ட் எண்ட் ஆஃப் த பேராகிராஃப்ல அடுத்த பேராகிராஃப் நான் ரொம்ப ஸ்மூத்தா இது கூட லிங்க் பண்ணி டிரான்சிஷன் பண்ணணும். ஸோ அங்க வந்து ப்ராப்பரான லிங்க் வேர்ட் யூஸ் பண்ணும். ஸோ இதெல்லாம் தான்
நம்ம எஸ்ஏல வந்து முக்கியமா பார்க்க வேண்டியது. அதே மாதிரி சில எஸ்ஏஸ்க்கு வந்து பிலாசபிக்கல் எஸ்ஏஸ்ல தீசிஸ் இருந்துச்சுன்னா ஆன்டி தீசிஸ் இருக்கும். தீசிஸ்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்டேட்மெண்ட் கூட நம்ம ஒத்து போறோம், ஆமா இப்படிதான் அப்படின்னு. பட் எல்லா டைம்லயும் அது அந்த மாதிரி இல்ல, இதுக்கு வந்து எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அதையுமே ஒரு 2-3 பேஜஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணி கன்க்ளூட் பண்றோம். ஸோ தீசிஸ் ஆன்டி தீசிஸ் இருக்கும்போது அந்த எஸ்ஏ வந்து இன்னும் ஹோலிஸ்டிக்கா கவர் ஆகும், இன்னும் பெட்டரா எக்ஸாமினருக்கு வந்து அது கன்வே ஆகும். ஸோ அதுதான் எஸ்ஏ பொறுத்த வரைக்கும். எஸ்ஏல வந்துட்டு நான் என்னோட சில அனெக்டோட்ஸ் நான் எடுத்து வச்சிருந்தேன், அதை ஷேர் பண்றேன். வந்து எஸ்ஏலையுமே ஜஸ்ட் a minute. இப்போ எஸ்ஏல நம்ம பார்த்தாலுமே பிலாசபிக்கல் எஸ்ஏஸ்ல சில டாபிக்ஸ் ரிப்பீட் ஆகுது. இப்போ ஹாப்பினஸ் அப்படின்றது ஒரு ரிப்பீட்டட் டாபிக்கா இருக்கு. அது வந்து டைரக்டா ஹாப்பினஸ்னு கேட்காட்டியுமே ஹாப்பினஸ் கோரா வச்சுட்டு நிறைய பிலாசபிக்கல் டாபிக்ஸ் வருது. அப்புறம் சேஞ்ச் அப்படின்றத பொறுத்து வருது, பர்செப்ஷன் அப்படின்றத பொறுத்து வருது, இல்லாட்டி எஜுகேஷன், ஹெல்த், ஃபாரஸ்ட், இந்த மாதிரி சில ரிப்பீட்டடான டாபிக்ஸ் இருக்கு. அப்போ அந்த டாபிக் ஸ்பெசிஃபிக்கா ஆல்ரெடி வந்து அனெக்டோட்ஸும் எக்ஸாம்பிள்ஸும் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுட்டோம்னா அங்க போய் எக்ஸாம் ஹால்ல எதுவுமே யோசிக்காம அந்த அனெக்டோட்டை போய் அப்படியே நம்ம ஃபிட் பண்ணிட முடியும். உள்ள நம்ம எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்றதும் வந்து அப்படியே கொண்டு போய் ஃபிட் பண்ணிட முடியும். ஸோ இதை ஆல்ரெடி வந்து நம்ம ஒர்க் பண்ணி வச்சுட்டு எப்படி மற்ற ஜிஎஸ் சப்ஜெக்ட்ஸ்க்கு நோட்ஸ் மெயின்டைன் பண்றோமோ அதே மாதிரி எஸ்ஏக்கு நோட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். இப்போ நான் வந்துட்டு அந்த மாதிரி என்னோட மொபைல்ல எப்போ நான் இப்போ இன்ஸ்டா பார்க்குறோம், இல்லாட்டி வந்து ஃபேஸ்புக் பார்க்குறோம், இந்த மாதிரி ஏதாவது சோஷியல் மீடியா பார்க்கும்போது கூட அதில் ஏதாவது கேட்சியா இருந்தாலுமே அது என்னோட எத்திக்ஸ் ஃபோன்ல நோட்ஸ் வச்சிருப்பேன், அந்த நோட்ஸ்ல போய் ஆட் பண்ணிப்பேன். இப்போ இந்த சேஞ்சில் இப்போ இந்த பிபிடியில் சேஞ்சுன்ற ஒரு டாபிக் இருந்துச்சுன்னா நம்ம சேஞ்சுக்கு வந்துட்டு சேஞ்சுன்றது எப்பவுமே நடந்துட்டு இருக்கும், அது வந்து எதுவுமே மாற்ற முடியாது, அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். பட் அதுக்கு ஒரு ஆன்டி தீசிஸ் எழுதணும் அப்படின்னா இப்போ நான் இது வந்து இந்த ஒரு சேஃப்டி பின் பற்றி இன்ஸ்டாகிராமில் ஒரு இது பார்த்தேன், ஒரு போஸ்ட். ஸோ எல்லாமே மாறிடுச்சு, எல்லாமே ஜென்ரேஷன்ஸ் ஓரியன்டாக பார்க்கும்போது நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா சேஃப்டி பின்னுக்கு இது 1849ல கண்டுபிடிச்சாங்க. இந்த ஒரே ஒரு பீஸ் காயில் ஸ்ப்ரிங் டிசைன் இருக்கிறது இன்னுமே அதே மாதிரிதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு, அது வந்துட்டு அதுல எந்த ஒரு நெகட்டிவுமே இல்லை அப்படின்னா அது ஜென்ரேஷன்ஸ் கடந்துமே அதே மாதிரிதான் சேஞ்ச் இல்லாம யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்கு இந்த சேஃப்டி பின்ன்றது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிள் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்போ இது வந்துட்டு என்னோட எஸ்ஏ வந்து யூனிக்கா காட்டுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வேற யாருமே இந்த சேஃப்டி பின் எக்ஸாம்பிள் எழுத போறது இல்லை. ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸை வந்து நான் கலெக்ட் பண்ணி வச்சுப்பேன். இப்போ இது வந்துட்டு பர்செப்ஷன். ஸோ பர்செப்ஷன்ல வந்துட்டு இன்விசிபிலிட்டி ஆஃப் த டிசேபிள்டு அப்படின்னு ஒரு ரொம்ப கேட்சியான ஒரு ஃப்ரேஸ் பார்த்தேன். ஸோ இந்த கேட்சியான ஒரு விஷயத்த இந்த என்டையர் பேராகிராஃபையுமே வந்து நான் படிப்பேன். நம்ம எப்படி மற்ற ஜிஎஸ் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி இதையுமே ரிவைஸ் பண்ணிட்டு பர்செப்ஷன் ரிலேட்டடா இருந்தா இதை போய் எழுதுவேன். இல்லாட்டி ஏதாவது கம்யூனிட்டிஸ் வந்து நெக்லெக்டடா இருந்துச்சுன்னா அங்க போய் இதை எழுதுவேன். இல்லாட்டி பவர் பத்தி பேசுறாங்க, ஏன்னா பவர்ன்ற ஒரு டாபிக்குமே ரிப்பீட்டட். அப்ப பவர் பத்தி பேசும்போது பவர்ல வந்து பவர் மட்டுமே வேணும்னு நினைக்கிறவங்க சில இதை வந்து நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த இன்விசிபிலிட்டி ஆஃப் த டிசேபிள்ட போய் அங்கேயும் நான் எழுதுவேன். ஸோ இந்த மாதிரி சில ரிப்பீட்டடான தீம்ஸுக்கு வந்து எதெல்லாம் ஃபிட் இன் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சுருவேன். அதே மாதிரி தான் சோஷியல் மீடியா. இதுவுமே சோஷியல் மீடியா ஒரு ரிப்பீட்டட் டாபிக் தான் யூபிஎஸ்சியில். ஸோ இதுவுமே ரொம்ப கேட்சியா இருந்துச்சு. இட் இஸ் கிரேசி ஹவு சோஷியல் மீடியா convinced us that 25 likes isn't enough. Imagine 25 people in real life telling you that you look good. ஸோ இந்த மாதிரி எல்லாம் எழுதும்போது எக்ஸாமினர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரியல் டைம்ல அவங்களால ரிலேட் பண்ணியும் பார்த்துக்க முடியும், இது உண்மை அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெரியும். ஸோ அது வந்துட்டு இன்னும் நம்ம எஸ்ஏ மேல ஒரு கியூரியாசிட்டியும் அட்டென்ஷனும் கிராப் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
ஸோ எஸ்ஏக்குமே இந்த மாதிரி அனெக்டோட்ஸும் சரி, எக்ஸாம்பிள்ஸும் சரி, பர்சனாலிட்டிஸும் சரி, இப்போ பத்மஸ்ரீ அவார்டீஸ் இருக்காங்கன்னா யாராவது ஒரு 2-3 பேரை எடுத்து வச்சு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு எழுதி வச்சோம் அப்படின்னா இதை போய் அனெக்டோட்டாவும் எழுதலாம், எக்ஸாம்பிளாகவும் எழுதலாம். ஸோ இது வந்து எஸ்ஏ பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பண்ணலாம். ஜிஎஸ் வந்துட்டு ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஜிஎஸ் பொறுத்த வரைக்குமே சிலபஸ் வைஸ் வந்துட்டு நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அந்த நோட்ஸ் எந்த அளவுக்கு கிறிஸ்பா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கிறிஸ்பா எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் நம்ம மெயின்ஸ் டைம்ல ப்ரிலிம்ஸ் முடிச்சு அந்த 2.5 months மெயின்ஸ் டைம்ல இது என்ன பண்ணுவோம்னா வெரி ஷார்ட் நோட்ஸ், ஆல்ரெடி இருக்க ஷார்ட் நோட்ஸை நம்ம வெரி ஷார்ட் நோட்ஸா எடுத்து வைப்போம். அதுல வந்துட்டு இப்போ ஒரு 10 பேஜுக்கு ஒரு டாபிக் எடுத்து வச்சிருந்தோம் அப்படின்னா அது ஒரு பேஜ் 1.5 பேஜுக்கு வந்து நம்ம அதை ஷார்ட் பண்ணி வெரி ஷார்ட் நோட்ஸா எடுத்து வச்சுக்க போறோம். இது எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணும். பிளஸ் அந்த டைம்ல இப்பவே நம்ம வந்து டேட்டாஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும்ன்ற அவசியம் இல்லை. பிகாஸ் இப்ப எடுத்து வைக்கிற டேட்டா அந்த டைம்ல irrelevant-ஆ கூட போயிடலாம். இல்லாட்டி நம்ம ஓவர் டூ பண்ணி அதிகமான டேட்டாஸ் கூட எடுத்து வைப்போம். அதனால ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு நம்ம மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ற அந்த டைம்ல கூட நம்ம டேட்டாஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், இன்னும் வேல்யூ அடிஷனுக்கு ஏதாவது கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ் யூஸ் பண்ணுமா, அது எல்லாமே வந்துட்டு அந்த 2 months டைம்ல வந்துட்டு நமக்கு பண்றதுக்கு ப்ராக்டிகலி பாசிபிள். அதனால இப்போ ஜிஎஸ் சப்ஜெக்ட்ஸ்க்கு எல்லா சிலபஸ் டாபிக்ஸ்க்குமே வந்துட்டு நம்ம கிட்ட பேசிக்கான ஒரு நோட்ஸ் இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸையும் இப்பவே அனலைஸ் பண்ணி வைக்கிறது பெட்டர். இப்பவே ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் எடுத்துட்டு அதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல இப்போ இந்த ஒரு கொஸ்டின் இருக்குன்னா அது சிலபஸோட எந்த டாபிக்ல வருது, இது எந்த டாபிக்ல வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாலே ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே எந்தெந்த டாபிக்ஸ்ல இருந்து ரிப்பீட் ஆகுதுன்னு நமக்கு தெரியும். இப்போ வந்து எக்கனாமில ஃபைனான்சியல் இன்க்ளூஷன் இல்லாட்டி இன்க்ளூசிவ் க்ரோத் அப்படின்ற டாபிக் இல்லாம கொஸ்டின்ஸே இருந்ததில்லை. ஸோ அந்த கொஸ்டின் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அதுக்கு நான் இப்பவே பேசிக்கான நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன்னா மெயின்ஸுக்கு நான் அப்படியே போய் வேல்யூ அடிஷன் மட்டும் பண்ணிட்டு அங்க போய் எழுதினா போதும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி வைக்கலாம். அதே மாதிரி பாலிட்டியில இப்பவே லக்ஷ்மிகாந்த் பார்க்கும்போது ஜட்ஜ்மெண்ட்ஸை வந்து தனியா எடுத்து வைக்கலாம். ஏன்னா ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து நிறைய அங்க எடுத்து கோட் பண்ற மாதிரி இருக்கும். இம்பார்ட்டன்டான ஆர்டிகல்ஸ் வந்து கோட் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ பிரசிடென்ட் ரிலேட்டடான டாபிக் வரும்போது பிரசிடென்ட்ல என்னெல்லாம் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு அதை எடுத்து வச்சுக்கலாம். என்னெல்லாம் இம்பார்ட்டன்டான ஆர்டிகல்ஸ் இருக்கு எல்லா ஆர்டிகல்ஸும் எடுத்து வைக்காம இம்பார்ட்டன்டான ஆர்டிகல்ஸ் என்னெல்லாம் இருக்கு இதை வந்து ஒரு 1 பேஜ் இல்லாட்டி 2 பேஜ்ல பிரசிடென்ட்டுக்கு மட்டுமே எடுத்து வைக்கலாம். கவர்னர் வந்து ஒரு ரிப்பீட்டடான டாபிக், அப்போ கவர்னருக்கு என்னெல்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இப்ப படிக்கும் போதே நீங்க மெயின்ஸ்க்கு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாலிட்டிக்கு எடுத்து வைக்கலாம். பிகாஸ் பாலிட்டிக்கு நம்ம லக்ஷ்மிகாந்த் பெருசா ரிலே பண்ண போறது இல்லை மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும். அது கம்ப்ளீட்டா கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா இருக்கு. பட் ஆல்ரெடி நம்ம லக்ஷ்மிகாந்த்ல இருக்க ஜட்ஜ்மெண்ட்ஸையும் ஆர்டிகல்ஸையும் கோட் பண்ண போறோம் அப்படின்றப்போ மெயின்ஸ் டைம்ல போய் லக்ஷ்மிகாந்த் மறுபடியும் எடுத்து எல்லா ஆர்டிகல்ஸும் எழுதி வைக்காம இப்பவே நம்ம லக்ஷ்மிகாந்த் பார்க்கும்போது அந்தந்த டாபிக்கு என்னெல்லாம் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கோ ஆர்டிகல்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே எடுத்து வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். அப்புறம் எக்கனாமி மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வரும்போது அப்போ எக்கனாமிக் சர்வே நம்ம அதிகமா அதுல இருக்க ஜிஸ்ட்டை வந்து ரெசிப்ரோகேட் பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் பட்ஜெட் யூனியன் பட்ஜெட் அந்த டைம் வந்தப்போ அதுல என்னெல்லாம் ரிலேட்டட் ஸ்கீம்ஸ் இருக்கும். ஏன்னா எக்கனாமி பொறுத்த வரைக்கும் அதிகமான ஸ்கீம்ஸ் நம்ம கோட் பண்ணணும், அதிகமான டேட்டா நம்ம கோட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ அப்படி இருக்கும்போது அந்த டைம்ல எக்கனாமிக் சர்வே யூனியன் பட்ஜெட்ல அதிகமா ஃபோக்கஸ் இருக்கும். மிச்சம் ஏதாவது ஸ்டாட்டிக் டாபிக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த டாபிக்ஸ் பிகாஸ் இப்போ சில ஜிடிபி ஒரு டைம் ஜிடிபி ரிலேட்டட் கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ அதெல்லாமே நம்ம பேசிக் நோட்ஸ்ல இருந்து அது ஒரு டைம் ரிவைஸ் பண்ணி நம்ம அங்க போய் மறுபடியும் எழுதுற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் மெயின்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. இப்போ இன்டர்னல் செக்யூரிட்டி மெயின்ஸ் எக்ஸ்க்ளூசிவ், அப்புறம் இந்தியன் சொசைட்டி வந்து மெயின்ஸ்ல மட்டும்தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான டாபிக்ஸ் வந்துட்டு இப்போ ஜான்வரியில தான் நம்ம ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிப்போம். அப்படின்றப்போ இந்த மந்த்ஸ் இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த 3 மாசமே வந்து மெயின்ஸ் எக்ஸ்க்ளூசிவான சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னா அதுக்கு இப்பவே இந்த அக்டோபர் நவம்பர்லேயே வந்துட்டு எல்லா நோட்ஸும் எடுத்து வைக்க முடிஞ்சுன்னா அதை பண்ணலாம். ஓப்பன் சோர்ஸஸே இருக்கு, இல்லாட்டி சாட் ஜிபிடியுமே இப்போ வர வர ரிலையபிளா இருக்கு. இப்போ போன மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் எல்லாமே வந்து மோஸ்டா சாட் ஜிபிடி எல்லாம் ரிலை பண்ணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் எடுக்கிறதுல இருந்து
இல்லாட்டி நமக்கு என்ன டவுட்ஸ் கிளியர் பண்ணாலுமே சாட் ஜிபிடி ரிலையபிளா இருக்கு. ஸோ ஒன்று அந்த மாதிரி சோர்சஸ் போடலாம், இல்லாட்டி இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு, ஓப்பன் சோர்சஸ் இருக்கும். அதை பேஸ் பண்ணியும் வந்து நம்ம நோட் மேக்கிங் பண்ணிக்கலாம். பட் நோட் மேக்கிங் பண்ணும்போது முக்கியமான விஷயம் மைண்ட்ல இருக்க வேண்டியது, எந்த அளவுக்கு கிறிஸ்பா நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற அளவுக்கு எடுத்து வைக்க முடியுமோ எடுத்து வைக்கணும். வளவலான்னு எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா மெயின்ஸ் டைம்ல இந்த நோட்ஸ் எல்லாம் நம்மளால ரிவைஸே பண்ண முடியாது. இல்லாட்டி மறுபடியும் இதை ரொம்ப ஷார்டன் பண்ணி நம்ம ஒரு நோட்ஸ் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எது தேவையோ எதை வந்து நம்ம மெயின்ஸ் ஆன்சர்ல எழுதுவோம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் நோட்ஸ்ல எடுத்து வைக்கணும். ஸோ அவ்வளோதான் ஜிஎஸ்ல. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. மெயின்ஸுக்கு இந்த மார்க்கெட் ட்ரேடிங் நோட்ஸ் மாதிரி இருக்குங்க, இந்த சூன்யா ஐஎஸ் அதே மாதிரி இந்த 1-2 ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து ரெடிமேட் நோட்ஸ் மாதிரி மார்க்கெட்லேயே விற்பாங்க, எஸ்ஓஎம்பி நோட்ஸ் அந்த மாதிரி. அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் மார்க்கெட் ட்ரேடிங் நோட்ஸ் மாதிரி நீங்கள் எதை ரெஃபர் பண்ணீங்களா, சிலபஸ் வைஸ் நீங்கள் ஓன் நோட்ஸ் எடுத்தது மட்டும் ரெஃபர் பண்ணீங்களா? நான் மார்க்கெட்ல இருக்க நோட்ஸ் எதுவுமே ரெஃபர் பண்ணல. மோஸ்டா என்னோட நோட்ஸ் தான். சில இப்போ நான் போன மெயின்ஸ்க்கு இருக்கும்போது கூட எனக்கு வந்து சில டாபிக்ஸ்க்கெல்லாம் நோட்ஸே இல்லை. பட் அப்போவுமே வந்து நானே நோட்ஸ் மேக் பண்ணி எந்த அளவுக்கு கிறிஸ்பா மேக் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மேக் பண்ணி அதை மட்டுமே ரிவைஸ் பண்ணி போய் எழுதினேன். அது வந்துட்டு இன்னும் நமக்கு மைண்ட்ல நிற்கும், மெமரியில இருக்கும். பட் மார்க்கெட் ரிலேட்டட் நோட்ஸ்ல பார்க்கும்போது அவங்க எல்லாமே கவர் பண்ணணுன்ற ஒரு ஆஸ்பெக்ட்ல நிறைய டம்ப் பண்றாங்க. அதுக்கு பதிலா பெட்டர் வந்து இப்பவே நம்ம வந்து எல்லா இதுக்கும் நோட்ஸ் கவர் பண்ணி வச்சுட்டோம்னா அதுவே போதும். பிகாஸ் மெயின் ப்ரிலிம்ஸ் தான் வந்துட்டு நிறைய படிக்கணும், அதுல ஏதாவது வரும் நம்ம போய் எழுதுவோம். பட் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம அங்க என்ன எழுத போறோமோ அதை நம்ம கரெக்டா படிச்சா போதும். ஸோ என்னெல்லாம் வேணுமோ அதை மட்டும் நம்மளே ஸ்பெசிஃபிக்கா ஒரு நோட்ஸ் மேக் பண்ணி அதை போய் எழுதுறது பெட்டரா இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ. ஓகே, மோஸ்ட்லி புல்லட்டின்ஸ் மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுவீங்களா மேம், இல்லை பாயிண்ட்ஸ் இந்த சரி பேராகிராஃப் வைஸுங்களா மேம்? இது வந்து டிபெண்ட்ஸ் தான். ஏன்னா யூபிஎஸ்சியில் வந்து நமக்கு எப்படின்னு சொல்ல முடியறதில்ல. பட் ஜென்ரலி வந்து பாயிண்ட் ஸ்பெசிஃபிக்காக ப்ரெசென்ட் பண்ணுறது பெட்டர்னு சொல்கிறாங்க எல்லாருமே. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரீட் பண்ணுறதுக்கு. அதுவும் இல்லாமல் பாயிண்ட்ஸ் ஒரு 5-6 பாயிண்ட்ஸ் ஒரு சைடு எழுதியிருக்காங்க, இன்னொரு பார்ட்டை அட்ரஸ் பண்ணும்போது ஒரு 5-6 பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்படின்றப்போ ஓகே எல்லா பார்ட்டும் அதிகமாக அட்ரஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு வியூ கிடைக்கும். இதுவே பேராகிராஃப் இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் டஃப்பா இருக்கும் ரீட் பண்றதுக்கு. ஸோ இதுதான் சஜஸ்ட் பண்றாங்க பாயிண்ட் வைஸ். ஓகே, பிளாக் அண்ட் ப்ளூ கம்பைண்ட் யூஸ் பண்ணலாம் மேம். ஃபார் எக்ஸாம்பிள் சப்ஹெட்டிங்ஸ் வந்து பிளாக், தென் கண்டென்ட் வந்து ப்ளூ, அந்த மாதிரி யூஸ் பண்ணலாங்க மேம். ஆர் யூனிக்கே வந்து ஃபார் எய்தர் பிளாக் ஆர் ப்ளூ? எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். ஓகே, ஐ அம் நாட் ஷூர் பட் யூ கேன் செக் தட். ஓகே, தேங்க் யூ. ஓகே, மேம் நீங்க எந்த மிஸ்டேக் பண்ணதுனால 5 அட்டெம்ப்ட் ஆயிடுச்சு, எந்த பிளண்டர் பண்ணீங்கங்கறத கொஞ்சம் சொல்ல முடியுமா மேம்? ஸோ ஒன்று வந்துட்டு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல மெயின்ஸ் இனஃபா ப்ரிப்பேர் பண்ண எனக்கு டைம் இல்லை. ஸோ அந்த டைம் எனக்கு போர்ஷன்ஸை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி ஒரு டெஸ்ட் சீரீஸ் ஃபுல்லாக அட்டென்ட் பண்ணுற அளவுக்கு இது இல்லை. பிகாஸ் நான் அப்போ வீட்டில இருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒரு பியர் குரூப் இல்லாதது எனக்கு தெரிஞ்ச ஒரு மேஜரான ஒரு ஃப்ளா. பியர் குரூப் இருந்தால் அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ரெண்டாவது மென்டர்ஷிப் சப்போர்ட்டுமே எனக்கு இல்லை. அந்த ஃபர்ஸ்ட் 3 அட்டெம்ப்ட்ஸ்ல வந்து ஒரு ப்ராப்பரான மென்டர்ஷிப் சப்போர்ட் இல்லை, ஒரு ப்ராப்பரான பர்சனலைஸ்ட் கைடன்ஸ் எதுவும் இல்லை. ஸோ அதுவுமே ஒரு ரீசனு. அப்புறம் நான் 2 அட்டெம்ப்ட்ஸ்ல வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணல. நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மேகசினை ஒரு அட்டெம்ப்ட்ல ரொம்ப எம்பசைஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின்ஸ், மந்த்லி மேகசின்ஸ் ரொம்ப எம்பசைஸ் பண்ண போக ஸ்டாட்டிக் பார்ட்ல வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால ஒரு அட்டெம்ப்ட் போச்சு. இன்னொரு அட்டெம்ப்ட்ல வந்துட்டு அதான் இந்த 2023 அட்டெம்ப்ட் 1 only 2 only அந்த மாதிரி இது. ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பர்லயே வந்துட்டு ரொம்ப டென்ஷன் அக்யூமுலேட் ஆனதை வந்து நான் செகண்ட் பேப்பர்லயுமே ரிஃப்ளெக்ட் பண்ணேன். ஸோ எக்ஸாம் ஹாலில் வந்து காம் அண்ட் கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காம் அண்ட் கான்ஃபிடென்ஸ் ரெண்டுமே வந்து என்னோட மதியம் சிசெட் பேப்பர்ல அஃபெக்ட் ஆயிருச்சு. ஸோ நான் மார்னிங் பேப்பர் கிளியர் பண்ணியிருந்தேன், மத்திய பேப்பர் வந்துட்டு ஒரு 0.5 மார்க்ஸ்ல நான் லூஸ் பண்ணியிருந்தேன்.
ஸோ அது லூஸ் பண்றதுக்கான ரீசன் வந்துட்டு அந்த காமன் கான்ஃபிடன்ஸ் அங்க வந்து அடிபட்டு போனது தான். அண்ட் ஆல்சோ ஸ்ட்ராட்டஜி, இப்போ வந்து இந்த 40 மினிட்ஸ் காம்ப்ரிஹென்ஷன், அப்புறம் 1 hour 20 மினிட்ஸ் குவான்ஸ் ரீசனிங் அப்படின்ற அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எனக்கு தெரியவே இல்லை. ஸோ அந்த 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 மாதிரி ஸ்ட்ராட்டஜில கொஞ்சம் இல்லிட்ரேட்டா இருந்ததுனால வயசா அந்த அட்டெம்ப்ட்ஸ்ல வந்து கொடுக்க முடியல. ஓகே மேம். இப்போ ஃப்ரெஷர்ஸ் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு ஒரு கிரைட்டீரியா சொல்லுங்க மேம். பிகினிங்லயே இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க, இதுலயே வந்து நீங்க இப்பவே சேஃப்டியா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்ஸ்க்கு இதை ஒமிட் பண்ணிட்டு இனிமே ஃபர்தரா இப்படி எல்லாம் நீங்க அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு சில கைட்லைன்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க மேம். ஓகே. ஸோ இது ரெண்டுத்துக்குமே மோரல்லஸ் சேம் ஆன்சர் தான். பிகாஸ் என்ன மிஸ்டேக்ஸ் நம்ம மிஸ்டேக்ஸை ப்ராப்பராக அவாய்ட் பண்ணிட்டாலே வந்து நம்மளால இந்த ஒவ்வொரு ஃபேஸ் ஆஃப் எக்ஸாமையுமே கிளியர் பண்ணிட முடியும். ஒன்று வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை இனஃபாக பார்க்காம டெஸ்ட் சீரீஸ்னு அதிகமாக போடுது. அது ரொம்ப பெரிய தப்பு. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை ஒழுங்காக அனலைஸ் பண்ணும்போது அதில் இருக்க நாலேஜ் ஒன்று அக்யூமுலேட் ஆகுது. ரெண்டாவது ஸ்கில், சில தெரியாத கொஷின்ஸ் கூட யூபிஎஸ்சி கொஷின்ஸ் பார்த்தாலே தப்புன்னு சொல்ல முடியும். இந்த கொஷின்ஸை பார்த்தாலே இந்த கொஷின் தப்பு தான் நம்மளை சொல்ல முடியும், இந்த கொஷின்ஸ் பார்த்தாலே கரெக்டுன்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி ஸ்கில் இப்போ டெவலப் ஆகும்னா 10 வருஷம் நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை உட்காந்து ஒர்க் அவுட் பண்றேன். அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்றேன் அப்படின்னா என்னால பண்ண முடியும். இது எப்போ உங்களுக்கு நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு தெரியும்னா, நான் அந்த ஆல் இண்டியா மார்க் சொன்னேன்ல, ஆல் இண்டியா மார்க் அந்த டைம்ல நீங்க ப்ரீவியஸ் ஆல் இண்டியா மார்க் அட்டென்ட் பண்ணாம நீங்க சிடிஎஸ் சிஏபிஎஃப் கொஷின்ஸ் நீங்க அட்டென்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் நாலேஜே இருக்காது. பட் அங்க வந்துட்டு நீங்க கரெக்டா ஆன்சர்ஸ் போடுவீங்க. அது எப்படி போடுவீங்கன்னா, இந்த 10 இயர்ஸ் யூபிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அட்டென்ட் பண்ண ஒரு ஸ்கில் டெவலப் ஆகும். அந்த டெவலப் ஆகிற ஸ்கில் வச்சு நம்மளால ஈஸியா கொஷின்ஸை ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். ஸோ தட் இஸ் ஒன். இன்னொன்று வந்துட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, நிறைய ரிவ்யூஸ் எடுத்துக்கிறாங்க, நிறைய சஜஷன்ஸ் எடுத்துக்கிறாங்க, நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் என்னெல்லாம் கேட்டுக்கிறாங்க, எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. சிலவங்களுக்கு வந்து அது தப்பு, அவங்களுக்கு வந்து ப்ரோக்ரஸே ஆகலைன்னு தெரியும், ஆனாலுமே அதே ஸ்ட்ராட்டஜியில போயிட்டே இருப்பாங்க. அது ரொம்ப பெரிய தப்பு. இப்போ ஒருத்தவங்க சொல்றாங்க, நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறேன், எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகாட்டி நான் அதை ஸ்டாப் பண்ணி அதை வந்து மறுபடியும் வேற ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கணும். இல்லாட்டி ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தது வந்து பெட்டரா இருந்துச்சுன்னா அதை பார்க்கணும். இப்போ என்னோட 2024 அட்டெம்ப்ட்ல நான் கிளியர் பண்ணேன், ரேங்க் வாங்கினேன். ஸோ அந்த அட்டெம்ப்ட்ல நான் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின்ஸ் எதுவுமே படிக்கல. ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு ஒரு 30 டேஸ் முன்னாடி எனக்கு வந்து ஒரு ஐஎஃப்ஓஎஸ் கிளியர் பண்ண ஒரு 3-4 பீப்புளை இன்ஸ்டியூட்ல கூட்டிட்டு வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட போய் ஒரு சார் கிட்ட நான் கேட்டேன், சார் இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் நான் கவரே பண்ணல, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு. அவர் சொன்னாரு, இன்னும் 30 டேஸ் இருக்கு, 20 டேஸ்ல நீங்க போய் கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின்ஸ் எல்லாம் முடிச்சிருங்க, 12 months முடிச்சிருங்க, எவ்வளவு முடியுமோ முடியுங்க, அது வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் தரும், அப்ப நீங்க வந்து எக்ஸாம்ல போய் இன்னும் கான்ஃபிடென்ட்டா அட்டென்ட் பண்ணுவீங்க அப்படின்னு. நான் போய் ஒரு 1 டே அதை ட்ரை பண்ணேன். என்னால முடியவே இல்லை. ஒரு 10 pages மேல முடியவே இல்லை. ரொம்ப ரொம்ப அதிகமா ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆச்சு. நான் வந்து அதை அப்படியே விட்டுட்டேன். கரண்ட் அஃபேர்ஸ் படிக்காட்டியும் பரவாயில்ல, நம்ம போய் எக்ஸாம் அட்டன் பண்ணலான்னு. கரண்ட் அஃபேர்ஸ் படிக்காம போய் என்னால கிளியர் பண்ண முடிஞ்சு. ஸோ ஒருத்தங்க எனக்கு சொல்றாங்க, அதை நான் இம்ப்ளிமெண்ட் போய் பண்ணி பார்க்குறேன். சும்மா அதை போய் நெக்லெக்ட் பண்ணல, நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறேன். ஆனால் எனக்கு எப்போ அது ஒர்க் அவுட் ஆகலைன்னு தெரியுதோ அப்பவே நான் அதை விட்டுறேன். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிலவங்க அந்த மாதிரி விடாம அதையே பிடிச்சிட்டு இருக்காங்க. இல்லாட்டி அவங்க ஒரு ஓல்டு டெக்னிக் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அது ஒர்க் அவுட்டே ஆகல, பட் அவங்க ஒரு ஓப்பன் மைண்ட் செட்ல மற்ற ஐடியாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருப்பாங்க, ரொம்ப க்ளோஸ்ட் மைண்ட் செட்ல. அந்த மாதிரி மைண்ட் செட் இருந்தாலும் தப்பு. ஸோ ஓப்பன் மைண்ட் செட்ல இருந்து அவங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி டிவைஸ் பண்ணி அவங்க இந்த எக்ஸாம்ல மூவ் ஆன் ஆகணும். எல்லாருமே ஃபாலோ பண்றாங்க, அதனால நானும் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு இருந்தா அது வந்துட்டு மேபி ப்ராப்பரா ரிசல்ட்ஸ் ஈல் பண்ணாது. அப்புறம் ஆன்சர் ரைட்டிங், மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆன்சர் ரைட்டிங் என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நான் ஒரு 40 மார்க்ஸ்ல வந்து எனக்கு அந்த மெயின்ஸ் கிளியர் ஆகல. பட் அந்த அட்டெம்ப்ட்ல வந்து நான் ஒரு 250 மார்க்ஸ், ஓவராலா 250 மார்க்ஸுக்கு நான் ஆன்சர்ஸை எழுதலை இந்த சென்ஸ் எனக்கு வந்து டைம் பத்தல, விச் மீன்ஸ் இனஃப் ப்ராக்டிஸ் எனக்கு அந்த டைம்ல இல்லை. பிகாஸ் 250 மார்க்ஸ் அட்டன் பண்ணியிருந்தா மேபி 40 மார்க்ஸ் எனக்கு வந்திருக்கும். பட் நம்மளால எழுதி முடிக்க முடியல அப்படின்னா இனஃப் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் இல்லை. ஸோ ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்து எவ்வளோ ஏர்லியா ஸ்டார்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ நல்லது. பிகினர்ஸும் சரி,
இல்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தாலுமே, எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்க பீப்புள் வந்துட்டு குவாலிட்டி ஆஃப் கன்டென்ட்ல ஃபோக்கஸ் பண்ணணும். பிகினர்ஸா இருக்கிறவங்க வந்துட்டு தே கேன் ஃபோக்கஸ் ஆன் கன்டென்ட் ஆர் டைம். ஃபர்ஸ்ட் மேபி டைம் மேனேஜ் பண்ணி ஒரு 7 மினிட்ஸ் டைம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைம்ல அவங்களால எவ்வளோ எழுதி முடியும் அப்படின்னு அவங்க பார்க்கலாம். இல்லாட்டி குவாலிட்டி ஆஃப் கண்டென்ட்டை என்ரிச் பண்ணிட்டு டைமை போக போக கம்மி பண்ணிக்கலாம். பட் எவ்வளோ ஏர்லியா வந்து ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபைனலாக ஆப்ஷனல் பொறுத்த வரைக்கும் எல்லா ஆப்ஷன்லையுமே ஒரு 19 கொஸ்டின்ஸ் நம்ம அட்டென்ட் பண்ண போறோம்னா ஒரு 11 to 12 கொஸ்டின்ஸ் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல இருக்க டாபிக்ஸ் இல்லாட்டி தீம்ஸ் தான் ரிப்பீட் ஆக போகுது. இதை தெரியாம நம்ம என்ன பண்றோம்னா எல்லாமே படிக்கிறோம் ஆப்ஷன்ல. அதே மாதிரி இப்போ பேப்பர் 1 இருக்கு அப்படின்னா செக்ஷன் ஏ செக்ஷன் பி, அதுல வந்துட்டு செக்ஷன் ஏ அட்டென்ட் பண்றோமா செக்ஷன் பி அட்டென்ட் பண்றோமா அப்படின்னு முன்னாடியே ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கிறது. இன்னொன்னு நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கும்போதே வந்து சில கொஸ்டின்ஸ் சில யூனிட்ஸ் இன்னொரு யூனிட்ஸ் கூட தான் கம்பைன் பண்ணி அதிகமா கேட்பாங்க. அப்ப எந்தெந்த யூனிட்ஸ் வந்து கம்பைன் பண்றாங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் பேப்பர்ஸை போய் முதல்ல அனலைஸ் பண்ணணும். இந்த மாதிரி எந்த அனலைஸுமே பண்ணாம என்டையரா ஆப்ஷனல் படிக்கிறது வந்து தப்பு. அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து ஒன்னும் ஆப்ஷனலோட சிலபஸ் முடிக்க முடியாது, முடிச்சாலும் ரிவைஸ் பண்ண முடியாது. அப்புறம் நம்ம என்னெல்லாம் படிச்சோமோ அதை கொண்டு போய் ஆன்சர்ஸா அங்க எழுதவே முடியாது. இப்போ ஜியாகிரபி ஆப்ஷனல் இருக்குன்னா ஜியாகிரபி ஆப்ஷன்ல மேப் வந்து வரையணும். இப்போ நிறைய மேப்ஸ் வரைய வேண்டியது இருக்கு. இது எல்லாத்துக்குமே நான் என்ன பண்ணணும்னா எந்த யூனிட் வந்துட்டு சில யூனிட்ஸ்ல சில டாபிக்ஸ் தான் ரிப்பீட் ஆகுது. இப்போ இந்தந்த யூனிட்ல இந்தந்த டாபிக்ஸ் தான் ரிப்பீட் ஆகுது, அதுக்கு இந்த மேப் இருக்கு, இதுக்கு இந்த தியரிஸ் எழுதலாம், இந்த மாடல்ஸ் எழுதலாம், இந்தந்த எக்ஸாம்பிள்ஸ் எழுதலாம். இது எல்லாமே நான் பார்க்குறேன். எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி இந்த சாப்டர்ஸ்ல இந்த யூனிட்ஸ்ல அந்த டாபிக்ஸ் தான் அதிகமா ரிவைஸ் பண்ணிட்டு போறேன். அப்படி இருக்கும்போது ஆக்சுவல் எக்ஸாம்ல என்னோட ஹிட் ரேஷியோ இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். 11 to 12 கொஸ்டின்ஸை வந்து நான் நல்லா பண்ணிட முடியும். மிச்ச கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆவரேஜா பண்ணா கூட எனக்கு வந்து மார்க்ஸ் நல்லா வரும். ஸோ ஆப்ஷனலா அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியோட அப்ரோச் பண்றது இம்பார்ட்டன்ட். இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம். ஓகே, இன்டர்வியூ வந்துட்டு ரொம்ப ஷார்ட்டா நான் சொல்றேன். இன்டர்வியூ வந்து ஒரு 5 to 8 மார்க் இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்றது பெட்டர். அந்த மாதிரி அட்டென்ட் பண்ணும்போது ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 2 மார்க் இன்டர்வியூஸ் வந்து நம்மள மார்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறத்துல இருந்து தான் ஆக்சுவலா நம்ம அந்த இன்டர்வியூ ப்ராசஸ்லேயே போற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 8 மார்க் இன்டர்வியூஸ் ஐடியலா வச்சுக்கலாம். என்னோட ஆக்சுவல் இன்டர்வியூ ப்ராசஸோட டேக் அவே நான் பார்க்கும்போது ஆக்சுவல் இன்டர்வியூல இருந்து ஒன்று வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். நம்ம என்டர் ஆகுறதுல இருந்து வெளியே போற வரைக்கும் அந்த கான்ஃபிடென்ஸ் நம்ம நடக்கிறதுல இருந்து உட்கார்றதுல இருந்து பேசுறதுல இருந்து ஸ்மைல் பண்றதுல இருந்து எல்லாமே இம்பார்ட்டன்ட். அப்புறம் சில கொஸ்டின்ஸ் வந்துட்டு நமக்கு ஒரு ஹிட் அடிக்கிற கொஸ்டின்ஸ் மாதிரி இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ்ல எக்ஸாமினர்ஸை எந்த அளவுக்கு கிராப் பண்ண முடியுமோ பண்ணிடணும். அதெல்லாம் வந்துட்டு நம்ம டேஃப் ரிலேட்டடான கொஸ்டின்ஸா இருக்க போகுது. நம்மளோட ஹாபிஸ் இருக்கலாம், இல்லாட்டி வந்து நம்ம ஸ்கூல் பத்தி கேட்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்துட்டு இல்லாட்டி ஆல்ரெடி நம்ம ஒரு ஜாப்ல இருந்தோம்னா அதை பத்தி கேட்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம போய் ஒரு ஃப்ரீ ஹிட் அடிக்கிற மாதிரி அவங்கள போய் இம்ப்ரெஸ் பண்ணிட முடியும். மற்ற கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே நம்ம ரொம்ப ஜெனுவனா ஆன்சர் பண்றது முக்கியம். ரொம்ப சப்ஜெக்ட் நாலேஜை உட்காந்து டம்ப் பண்ற மாதிரி இல்லாம ரொம்ப ஜெனுவனான ஆன்சர்ஸ் நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். பிளஸ் சில கொஸ்டின்ஸ்க்கு தெரியாதுன்னு அங்க சொல்லலாம். அப்புறம் தமிழ்நாடு ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் கான்ட்ரவர்சியலா வரும்போது அந்த கொஸ்டின்ஸ் அவங்க கான்ட்ரவர்சியலா ஃப்ரேம் பண்ணாலுமே ஆன்சர்ஸ் வந்துட்டு ரொம்ப டிப்ளமேட்டிக்கா எந்த அளவுக்கு ஆன்சர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஆன்சர் பண்ணணும். ரொம்ப பேலன்ஸ்டா எவ்வளவு ஆன்சர் பண்ண முடியுமோ அதை பண்ணணும். ஸோ தட் இஸ் ஒன். அப்புறம் வந்து எந்த அளவுக்கு நம்ம ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்றோம் அதெல்லாமே முக்கியம். இப்போ எனக்கு வந்து என்னோட இன்டர்வியூ என்டையர் ப்ராசஸ்ல வந்துட்டு ஒரு 4 மேல் மெம்பர்ஸ் இருந்தாங்க, ஒரு லேடி மெம்பர் இருந்தாங்க. அந்த லேடி மெம்பர் வந்து ரொம்ப முறைச்சிட்டே இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் மிச்ச 4 பேருமே வந்துட்டு ரொம்ப என்கரேஜிங்கா இருந்தாங்க. நம்ம என்ன பேசினாலும் தலையாட்டி லிசன் பண்றது, ரொம்ப அக்ரீயிங்கா இருக்கிறது, அந்த மாதிரி இருந்துச்சு என்டையர் ப்ராசஸ். ஸோ எல்லாத்தையுமே இவங்க இப்படி கேட்குறாங்களேன்னு சொல்லி இந்த லேடி மெம்பரை பார்த்து நம்ம பயமும் பற்றக்கூடாது. பிளஸ் அவங்க வந்து இப்போ எனக்கு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா
அவங்க ஸ்டார்டிங்ல முறைக்கிறாங்கன்னா ஸ்டார்டிங் மட்டும் தான் நான் அவங்கள பார்ப்பேன். மிச்சம் அந்த ஆன்சர் பண்ணும்போது எல்லாம் மற்ற மெம்பர்ஸ் தான் பார்த்து ஆன்சர் பண்ணிட்டு இருப்பேன். அப்ப என்ன ஆகும்னா அவங்க எல்லாரும் தலையாட்டி லிசன் பண்ணும்போது என்னோட கான்ஃபிடன்ஸ் அப்படியே ஸ்டேபிளா மெயின்டைன் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் அங்க ஆக்சுவல் எக்ஸாம்ல ஆக்சுவல் இன்டர்வியூ ரூம்ல போய் நம்ம பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம மார்க் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ண நமக்கு தெரிஞ்சிடும். நம்மளோட சேஃப் ஏரியாஸ் எது, நம்மளோட ஸ்ட்ராங் ஏரியாஸ் எது, எதுல வந்து இன்னும் கவனமா இருக்கணும். இப்போ நான் வந்து இனஃபா ஸ்மைல் பண்ணல அப்படின்னு சொன்னாங்க நிறைய மார்க் இன்டர்வியூஸ்ல. அதனால நான் ஒரு 7th 8th மார்க் இன்டர்வியூஸ்லாம் போகும்போது ரொம்ப ஸ்மைலிங்காக தான் இருந்தேன். அதுவும் ஹாபிஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும்போது நம்ம ஜென்ரலா இப்போ நீங்களும் நானும் எப்படியோ நேர்ல பேசிக்குவோமோ அந்த மாதிரி தான் அங்க பேசினேன். பட் அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் ரெஸ்பெக்ட் இருக்கும், அந்த ஆஃபீஸர் லெவல்ல நம்ம பேசுற மாதிரி இருக்கும். பட் ஆன்சர்ஸ் வந்துட்டு நம்ம போய் அங்க ஒரு ஃப்ரீயா போய் அந்த மாதிரி ஹாபிஸ் ரிலேட்டட் ஆன்சர்ஸ் எல்லாம் பண்ணிக்க முடியும். So that's it about interview. ட்ரைனிங்ல தான் இருக்கீங்களா மேம்? இல்ல இப்ப இன்னும் எனக்கு ட்ரைனிங் ஆரம்பிக்கல. Any other questions? Best wishes ma'am. Thank you. வேற எதுவும் questions இருக்கா? I think எல்லாமே ஆன்சர் பண்ணி ஓகே கேளுங்க. மேம் ஆப்ஷனலோட ஸ்கேலிங் வந்து எந்த அளவுக்கு ரோல் ப்ளே பண்ணுங்க மேம்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜாகிரபிக்கே சொல்லுவாங்க அரௌண்ட் 2010 to 2015-16 வரைக்கும் வந்து ரொம்ப ஸ்கோரிங்காக இருந்துச்சு. தென் அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்கேலிங்கில் மட்டும் ஜாகிரபி தென் பப்பேட் இந்த மாதிரி இதெல்லாம். ஸோ அது எந்த அளவுக்கு நம்ம அது நிஜமாவே அந்த மாதிரி ஸ்கேலிங் இல்லை வந்து அது ஜஸ்ட் ஒரு மித்தாங்க மேம்? இல்ல மாடரேஷன் வந்துட்டு எல்லா ஆப்ஷன்லயுமே பண்றாங்க. அஃபீஷியல் சோர்சஸ் படி இது வரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்குமே மாடரேஷன் ஆப்ஷனல் பேப்பர்ஸ்ல எல்லாத்துக்குமே இருக்கு. பிகாஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஈக்குவாலிட்டி கொண்டு வரணும் அப்படின்றதுனால. ஏன்னா டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, ஹியூமானிட்டிஸ் இருக்கு அப்படின்றப்போ எல்லாமே சிலதுல வந்து ஈஸியா கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, டஃப் அப்படின்றதுனால எல்லாமே மாடரேஷன் எல்லா இதுலயுமே இருக்கு. ஸோ சில டைம் சில ஆப்ஷன்ஸ் ஒவ்வொரு வருஷமும் அடி வாங்கும். போன வருஷம் பாத்தீங்கன்னா ஜியோகிராஃபி ஆப்ஷன் அடி வாங்கிச்சு, சோசியாலஜி ஆப்ஷன் அடி வாங்கிச்சு. பட் அக்ரிகல்ச்சர் ஆப்ஷன்ல பார்க்கும்போது நிறைய பேர் கிளியர் பண்ணாங்க. பட் அது எல்லாமே வந்து ஒவ்வொரு வருஷமுமே மாறும். இப்போ போன வருஷம் ஜியோகிராஃபி அடி வாங்கிச்சுன்னா அதுக்கு முன்னாடி வருஷங்கள்ல பார்க்கும்போது ஜியோகிராஃபி நல்லாவே ஸ்கோர்ஸ் வந்திருக்கு. அதுவும் இல்லாம இப்போ லாஸ்ட் இயர் ஜியோகிராஃபி மார்க்ஸ் பார்க்கும்போது நிறைய டாப்பர்ஸ் வந்துட்டு ஜியோகிராஃபி ஆப்ஷன் வச்சவங்களும் இருக்காங்க. ஸோ வந்து பிளைண்டா இந்த ஆப்ஷன்ல எடுத்தா வந்துட்டு அவங்க மாடரேஷனால கண்டிப்பா லோ மார்க்ஸ் ஆயிடுது, பப்பேடுக்கு லோ மார்க்ஸ் ஆயிடுது அப்படின்றது எல்லாமே இல்லை. மாடரேஷன் இருக்குதான், பட் நம்ம எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்றோமோ அதுவுமே மேட்டர்ஸ் தான். ஓகே, தேங்க்யூ. ஓகே, டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்று மெயின்ஸ் எல்லாம் கொடுத்து அட்டன் பண்ணீங்களா, ஃபுல்லாக யூபிஎஸ்சிலேயே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்க? டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸ் ஒரு மெயின்ஸ் எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ குரூப் டிஎன்பிஎஸ்சி சைட் மெயின்ஸ் பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ரூல்டு ஷீட்டு, தென் அதே மாதிரி வந்து ஸ்ட்ராட்டஜி வைஸ் வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப புக்கிஷா டேட்டாஸ் வந்துட்டு ரொம்ப இது பண்ற மாதிரி ஓரியன்டா போகுங்க. அதே வந்து அங்க வந்து கான்செப்ட்ஸ்ல போகுது, எப்படி மேனேஜ் பண்ணீங்க? இப்போ வந்து அதுக்கு எந்த ஒரு எக்ஸாமா இருந்தாலுமே அந்த எக்ஸாம் ஸ்பெசிஃபிக்கான ப்ரிப்பரேஷன் இருக்கணும். இப்போ நீங்க சொன்ன மாதிரி இது வந்து யூபிஎஸ்சிக்கும் டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் தான். ஸோ இப்போ நான் டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸ் எழுத போறேன் அப்படின்னா ஒரு 1 month இல்லாட்டி 1 month இல்லாட்டி 1.5 months வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கு என்னெல்லாம் டாபிக்ஸ் விட்டு போயிருக்கோ, அதாவது நம்ம இதுலயும் அதுலயுமே எது கன்வர்ஜ் ஆகலையோ அந்த எக்ஸ்க்ளூசிவான டாபிக்ஸ் எல்லாம் எடுத்து அதுக்கு தனியா நோட்ஸோ இல்ல வந்து ஆன்லைன் மெட்டீரியலோ எடுத்து வச்சிருவேன். அதுக்கப்புறம் நானே ஒன்று வந்துட்டு ஓப்பன் சோர்சஸ் லைக் ஏபிஜே அப்துல் கலாம் அந்த இன்ஸ்டியூட்ல வந்து நிறைய டெஸ்ட் சீரீஸ் போடுவாங்க. இல்லாட்டி வேற ஏதாவது டெஸ்ட் சீரீஸ் இருந்துச்சுன்னா அந்த டெஸ்ட் சீரீஸ்ல டெஸ்ட் உட்காந்து அட்டென்ட் பண்ணுவேன். அந்த ரூல்டு பேப்பர்ஸ்லயே டவுன்லோட் பண்ணிட்டு 3 hours டெஸ்ட்னா 3 hoursக்குமே கொஸ்டின்ஸ் எழுதி ஆன்சர்ஸ் எழுதி பார்ப்பேன். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் அங்கே போய் ஆக்சுவல் எக்ஸாமில் அந்த ரூல்டு பேப்பர்ஸில் நம்ம எப்படி எழுதுறோம், அதில் போய் எப்படி ஒரு டயக்ராம் வரைகிறது. பிகாஸ் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸோட அப்ரோச்சே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க மார்ஜின்ல இருந்து ஒரு கேப் விட்டுருப்பாங்க, ஒவ்வொரு லைனுக்குமே ஒவ்வொரு கேப் விட்டு எழுதுவாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம பண்ணாட்டி நம்ம மட்டுமே ரொம்ப
தனியா இருக்க மாதிரி இருக்கும். நம்மளோட பேப்பர் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். அதுவும் இல்லாம நம்ம நிறைய எழுதுற மாதிரி இருக்கும். பிகாஸ் யூபிஎஸ்சில அன்ரூல்டு பேப்பரா இருக்கிறதுனால நம்மளோட லிபர்ட்டிக்கு எழுதிடுவோம். பட் அங்க வந்துட்டு நிறைய எழுதிடக்கூடாதுன்னா இவ்வளோ கேப்ஸ் விட்டு எழுதணும். இதெல்லாம் நம்ம எப்போ இது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்னா ஆக்சுவலி அந்த டெஸ்ட் சீரீஸ் போய் நம்ம அட்டென்ட் பண்ணணும். ஏதோ ஒரு டெஸ்ட்டை வந்து நம்மளே எழுதி அந்த 3 ஹார்ஸ்னு அந்த எக்ஸாம் ப்ராசஸ்க்குள்ள நம்ம வரணும். என்னெல்லாம் டாபிக்ஸ் விட்டு போயிருக்கோ ரொம்ப புக்கிஷா இருக்கும் அந்த புக்கிஷான டாபிக்ஸ்க்கு கூட நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சிருந்தா மட்டும்தான் அந்த ஸ்பெசிஃபிக்கான எக்ஸாமுக்கு நல்லா போய் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ மேம். இஃப் பாசிபிள் உங்க மெயின்ஸ் டாபிக் ஸ்பெசிஃபிக் நோட்ஸ் அண்ட் மார்க் டெஸ்ட் பேப்பர் ஷேர் பண்ண முடியல பப்ளிக் ஃபோரம் அது ஏதாவது டெலிகிராம் சேனல் அந்த மாதிரி இதுலீங்க? ஓகே, நான் ட்ரை பண்ண ஷேர் பண்ண ட்ரை பண்றேன். தேங்க்யூ. ஓகே. டவுட்ஸ் அவ்வளவுதானே? we can wind up the session. Yes, ma'am. Thank you so much. Mostly from prelims till interview, எல்லாமே நீங்க அட்ரஸ் பண்ணிருக்கீங்க. The session was so wonderful and insightful. Thank you so much for presenting us this session. Thank you, ma'am. யாருக்கா doubts இருந்தா சீக்கிரம் கேட்டுருங்க. Okay, maybe I will give you my Telegram ID. You can contact me in that also. Geography optional related doubts இருந்தாலுமே you can ping me there. All right. Thank you. Okay, ma'am. Thank you so much, ma'am. Thank you. Okay. Thanks a lot for the wonderful session, ma'am. And thank you everyone, ma'am, for bringing this session, ma'am. Thank you. Thank you. Thank you.